வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மார்க்குக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கு பரபரப்பான காரசார விவாதங்கள் போய் கொண்டிருக்கிறது. நேற்று தாவேகா வழக்கில் முழுமையான தீர்ப்பை நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்னி முறைகேடுன்னு சொன்ன அமைச்சர் கிட்னி திருட்டு வழக்கில் தமிழக போலீஸ் வந்து அந்த எஸ்ஐடி டீம் வந்து 2 பேரை கைது செய்திருக்காங்க. இதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கும் வந்து காரசார விவாதம் தமிழக அரசாங்கத்தின் மீதும் அந்த டாஸ்மார்க் ரைடு அமலாக்கத்துறை வந்து காரசார விவாதத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விவாதம் எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கமே வந்து முன்னிட்டு வந்து அந்த வழக்கை போட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் அதில் கொண்டு போய் மூக்க நுழைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்ன இந்த வழக்குடைய போக்கு, அந்த விவாதங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன ஃபைனல் இது வருதுன்றதை பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ஆதாரம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது தப்பு நடந்ததுன்னா நீங்கள் சொல்லாமல் கொள்ளையும் போய் பண்ணுவீங்களா? சிபிஐ கேட்டு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. தமிழக அரசு இத்தனை வழக்குகளை அவசரமாக முடிச்சு வச்சுருக்காங்க. அது நம்ம பண்ணும்பொழுதே எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது, அதனால் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ரெண்டும் கட்டானமான விஷயந்தான். ஏன்னா பிஎம்எல் ஆக்டில் போகணுன்றது இது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மாநில உரிமைகள் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இவர்களுடைய சட்ட பாதுகாப்பு அந்த இதை வச்சு பண்ணுறாங்க. அதனால் இது நாளைக்கு உட்காந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவாங்க. இந்த என்ன ஆர்கியூமெண்ட்டு போச்சுன்னு இப்போ போய்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இவர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. நேற்றைய தீர்ப்புலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படைமாற்றம் ட்விஸ்ட் பண்ணுற வேலை பண்ணுறாங்க. அதனால் அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ஈடி இது வந்து நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். கண்டிப்பாக. அந்த கிளாஷ் ஓடிக்கிட்டு இருக்கு 2 பேருக்கும். ஏன்னா அந்த முன்னாடி அந்த ஜட்ஜி அதே ஜட்ஜி கவாய் தான். அவர் அன்னைக்கு கேட்காமையே எதுவும் இது பண்ணாமையே அவர் ஒரு ஸ்டே கொடுத்துட்டாரு. உங்களோடதே வந்து ஆஃப்டர் இதுக்கு வெக்கேஷன் கோர்ட்டுக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொன்னார். ஆஃப்டர் வெக்கேஷன் அடுத்த வெக்கேஷன் வரப்போகுது. அந்த நேரத்துக்குள்ளே இப்போ அந்த வழக்கு வந்திருக்கு. ஆமாண்ணே, இது நம்ம இடி வழக்கு போயிட்டுருக்கு. நம்ம வந்து நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு அது வந்து 2:30 மணிக்கு மேலேன்றாங்க. அது இப்போ இருக்கிற இந்த சேனலில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே இவங்க யாருமே அந்த இதுவே கிடையாது, எனக்கு என்னென்னு போடுவாங்க. ஆமாம், அதுக்கு போட்டாங்கன்னா மூக்க இருக்கப்பட்ட அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தால் அதுதான் அப்படி தான் போடுவாங்க. அதனால் இவர்கள் நேற்று அங்கே செஞ்சிட்டாங்கல்ல, அதுக்கு இப்போ பிரதிபகாரமாக இன்றைக்கி மாற்றி இப்படி பண்ணுவாங்க. நேற்றே ஒரு நபர் கமிஷனுக்கு தடை கிடையாது, எஸ்ஐடிக்கே தடை இல்லைன்ட்டாங்க. அது வாட்டில் அது இயங்கும், இவங்க வாட்டில் இவங்க இயங்குவாங்க, உச்சநீதிமன்றம் பாட்டில் விசாரிக்கும். இந்த லட்சத்தில் தான் அது. அதில் 2-3 பேர் விஜயுடைய அந்த பையை சோதிக்கணும், அதுக்குள்ளே சரக்கு வச்சுக்கிறாப்புல. சரக்கு வச்சு தான் பண்ணுவார். அவர் சரக்கு அடிக்கிட்டோம், விஷம் குடிக்கிட்டோம், உனக்கு என்ன? திரிஷா உள்ள இவங்க வந்து மூத்த பத்திரிகையாளர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் அதை சொல்கிறாரு, திரிஷாவை அந்த பஸ்ஸுடைய சிசிடிவி காட்சிலாம் சோதிச்சா உள்ளே திரிஷா இருப்பாங்க. ஏன்னா அவன் திரிஷாவே இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்ன அல்கொய்தா தீவிரவாதியா அவங்க? இன்னொன்று, அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு 10 பேர் இருக்காங்க, ஆதவ அர்ஜுனா அந்த இவங்கன்னு. இவர் வந்து திரிஷாவை போயிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் 16-18 வயசு பையனா இவர் 52 வயசு. அப்படி இங்கே வந்தால் கொஞ்சணுமா? 2 பேரும் ஒரே ஃப்ளாட்டில், பட்டணம் பக்கத்தில் ஒரே ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க. அட்ரஸ் தெரியாதானே அவங்களுக்கு? ஒருவேளை அட்ரஸ் தெரியாது. அப்போ திரிஷாவை பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? சரி கொஞ்சிட்டுமே என்ன அவனுக்கு? பல்லுகிறோம், பகடா சாப்பிட்றோம், உனக்கு என்ன? இது என்ன? இதெல்லாம் வந்து வாதம்னு வச்சுக்கிட்டு இது என்னென்னா அவரை டிஃபேம் பண்ணுறான். நான் திருப்பி சொல்கிறேன், விஜயை டிஃபேம் பண்ணுறது வேலையை பண்ணுறாங்க. அந்த பைக்குள்ளே சரக்கு வச்சுருக்காரு. நீ வந்து டீ டோட்டலரா? கேட்குற நீ டீ டோட்டலரா? இல்லை நீ எவனை ஆதரிக்கிறியா? அவனுங்க எல்லாம் டீ டோட்டலரா? எல்லாம் நான் 6 மணி ஆனவொன்னே வண்டி ஓடாத பார்ட்டிங்க தானே. அப்புறம் என்ன யோக்கியம் பேசுகிறீங்க? அவன் குடிக்கிறானோ குடிக்கலையோ என்ன வேணால் பண்ணிட்டோம். அவனுடைய அரசியல் எப்படி இருக்குது அதானே பார்க்கணும். கண்டிப்பாக. உங்களுடைய அரசியலை போட்டு வேறு கதைலாம் பேசலாமா? பேசினா கோபம் வரும். அப்போ விஜய்கிட்ட மட்டும் இந்த இதை பேசிக்கிட்டு எத்தனை வாய்கள். நான் நேற்றுலாம் படித்து நொந்து போயிட்டேன். விதவிதமாக ஹைகோர்ட்டுடைய எஸ்ஐடி போட்டதை விமர்சிக்கிற உச்சநீதிமன்றம் அவங்க மட்டும் இதெல்லாம் விசாரிச்சாங்களான்னு. நீ படிச்சியா? ஆர்டரை படிச்சியா? அவங்க எந்த அளவுக்கு அவங்க போய் அந்த ஆர்டரை போடுறாங்கன்றதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக. எனக்கு என்னென்னு பண்ணுறது, நேற்றைய அந்த தீர்ப்புலாம் வந்து கிட்டத்தட்ட பெரிய பின்னடைவு திமுகவுக்கு, மற்ற சான்றோர்களுக்கு அனைவருக்கும். சான்றோர் அனைவருக்கும் தானே, அப்படி தானே, சார்ந்தவர்கள் அனைவருக்கும்.
அப்போ அவர்கள் எல்லோருமே எதிர்பார்த்தது இந்த மாதிரி வராதுன்னு. வரலன்னா வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. வந்ததுனால என்ன பேசுகிறாங்கன்னா, சிபிஐ விசாரணை வேஸ்ட், 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், ஆகட்டும் உனக்கு என்ன ஆகும், அது வந்து மாட்டிக்கிட்டார். இப்போ அஜித்குமார் வழக்கு இவங்க கொடுத்ததுக்கு அதெல்லாம் உடனே முடிச்சிடுவாங்க. அப்போ அது குட்கா வழக்கு அது இவர் தானே கேட்டார். ஆமாம். அப்புறம் சாத்தான்குளம் கேட்டார். இந்த மாதிரி பல வழக்குகளுக்கு சிபிஐ விசாரணை. விஷ்ணுபிரியா வழக்கே என்ன முடியல, சேலம் விஷ்ணுபிரியா வழக்கே என்ன முடியல, சிபிஐ விசாரணை கேட்டு தானே போச்சு. அதனால் நீதிமன்றம் தலையிடுறது ஒரு பக்கம் இருக்குது, வழக்கு அவர்கள் நடத்துறது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. இதில் நீதிமன்றமே விரைவாக முடிக்கணும்னு தான் ஒரு கமிட்டியே போட்டிருக்காங்க. அதனால் ஸ்பீடப் பண்ணோம். மாதம் மாதம் அறிக்கை கொடுக்கணுன்னா 1 மாதம் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு வரலாம். அப்போ இதுனா ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ கரெக்டான ஆட்களாக நீங்கள், அப்போ நான் சிபிஐ விசாரணை நீங்கள் எதிர்க்காமல் இருந்திருக்க வேண்டியது என்ன? மாட்டிட்டு சாவு. ஆமாம், அமித்ஷா கையில் அவங்க குடிமி மாட்டிக்கிட்டோம். அதை சொல்லுங்களேன். மிலாட் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கங்க மிலாட், சிபிஐ விசாரணை கூட கொடுத்து எங்களை ஆட்சேபம் இல்லை. ஏன் கவர்மெண்ட்டை சிபிஐ விசாரணை போட்டுடலாமே, அழகா எஸ்கேப் ஆகிருக்கலாமே. எஸ்கேப் ஆகிருக்கலாமே. இன்றைக்கி உட்காந்துட்டு வேஸ்ட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவர் குடிமி அங்கே மாட்டிட்டு சாப்பிட்டுன்னு போட்டுருந்தா, நீங்கள் சிபிஐ விசாரணை மட்டும் போட்டிருந்தா நீங்கள் சொல்கிறபடி 6 வருஷம் 7 வருஷம் போகுமே. ஆமாம். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் அரசியலுக்குள்ளே நாங்கள் போகவே விரும்பலை, இவர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, எங்களுக்கு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது தேசிய பிரச்சனை மாதிரி இது. அந்த விவகாரத்தில் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு தீர்வை கொடுக்கணுன்றதுனால தான் இந்த விவகாரத்தை நாங்கள் ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி. நீங்கள் சாதாரணமாக அங்கே இதை பற்றி விமர்சிக்கிறீங்க, இங்கேயே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறதுன்றது ஒரு இதுவே கிடையாது. நேற்றைய தீர்ப்பு கிட்டத்தட்ட சம்மட்டி அடி தீர்ப்பு தான். ஆனால் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் பல்வேறு விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு கேள்வி வந்து நறுக்குன்னு கேட்ட மாதிரி இருந்தது. நீங்கள் உயர்நீதிமன்றம் ஒரு பெஞ்சு நீங்கள் எடுத்துவீங்க, அதை எஸ்ஐடி போடக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி நேரடியாக உயர்நீதிமன்ற அந்த ஜட்ஜி யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள நோக்கியே கேட்டிருக்காங்க. அதை ரிஜிஸ்டர் அனுப்ப சொல்லியும் பேசியிருக்காங்க. அப்போ நேரடியான ஒரு இது எப்படி சொல்கிறது, நேரடியாக கேட்ட கேள்விக்கு தான் இது வந்து தமிழக அரசாங்கம் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவை வந்து இது வரைக்கும் யாருமே பேசலை. அதை எஸ்ஐடி நீங்கள் எப்படி கலைக்க முடியும், அது வந்து தனிநபர் ஆணையம் இருக்க தான் செய்யும், அவர் வேலையை தான் செய்ய தான் செய்வாங்க எப்படின்னு நீங்கள் இதை வில்சனே சொல்கிறேன். அது அவர் அங்கே தான் அந்த தீர்ப்பு வாசிக்கும் போது இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு ஆர்டர் காப்பிலாம் கிடையாது. இதில் என்ன விஷயம்னா, நம்ம ஏற்கனவே பல தடவை பதிவு பண்ணிட்டோம். ஒரு ஆணையம் போடுறீங்க, அந்த ஆணையம் போட்ட 2 நாளில் அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்குறீங்க, விஜய் தான் குற்றவாளின்னு முழுவதுமாக ஐஏஎஸ் அதிகாரி ப்ளஸ் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் 2 பேரும் பேட்டி கொடுக்குறீங்க. அப்போ இந்த பேட்டி வந்து அரசு பேட்டி கொடுக்குறது தான். அரசே ஆணையம் போட்டு அரசே பேட்டி கொடுத்தால் எப்படி இது சரியாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம சுட்டி காமிக்கிறோம். எஸ்ஐடியும் போட்டிங்க, முரண் வரும். அப்புறம் இது எப்படி போகும், அந்த எஸ்ஐடி அதிகாரி ஐஜி தனக்கு மேலே உள்ள அதிகாரி தான் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வழக்கு விசாரணை எப்படி போகும், இதை பேஸ் பண்ணியே சிபிஐ விசாரணை கேட்கலாம், தாவேக்கா கேட்க மாட்டேங்கிறாங்கலாம் நான் பேசியிருந்தேன். நீதிமன்றம் அதுதான் சொல்லுது. ஒரே இதில் 2 இது எப்படி போடுவீங்க, முரணா இல்லையா? ஒரு நீதிபதிகள் சிபிஐ விசாரணை கேட்ட பொழுது காவல்துறை கரெக்டாக போகுது, அதனால் தேவையில்லைன்னு நிராகரிக்கும் பொழுது, இன்னொரு நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து ஒரு பொதுநல வழக்கில் தானே முன் வந்து சோமோட்டோ எடுத்து இந்த விவகாரத்தை பற்றி எஸ்ஐடி போடணுன்னு முடிவு பண்ணால் முரணா இல்லையா? இன்னொரு பக்கம் அந்த இவங்க ஆணையம் அமைச்சிட்ட பிறகு காவல் உயர் அதிகாரிகளை எப்படி பேட்டி கொடுக்குறீங்க, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு முரணாக தெரியுது. எப்படி அந்த ஒரு நபர் இது பொதுநல வழக்கு கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டது, அதில் எப்படி எஸ்ஐடி இந்த மாதிரி விவகாரங்கள் வந்தது, இது சம்பந்தமாக உயர்நீதிமன்ற பதிவாளர் அனுப்பணும், விசாரித்து அந்த அறிக்கையை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய ஒப்புதல் பெற்று எங்களுக்கு அனுப்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உங்கள் இஷ்டத்துக்கு அனுப்பக்கூடாது. அதுலேயும் ஒரு எல்லாத்தையும் விசாரித்து ஐயா உச்சநீதிமன்றம் மாதிரி ஆணையிட்டு இருக்குது, நாங்கள் அந்த மாதிரி பதில் கொடுக்குறோம், அந்த பதில் வந்து ஐயாவுடைய மேற்பார்வையில் தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க, ஐயா பார்த்து இந்த பதில் கரெக்டானு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் அனுப்புகிறோம், இதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ அவ்வளவு கடுமையாக இந்த வழக்கை பார்த்தாங்க. இதில்
அவர்கள் சொல்கிறது, கரூர் சம்பவத்திற்கான சிபிசிஐடி விசாரணை மற்றும் இழப்பீடு வழங்குவது தொடர்பான வழக்குகளை மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்திருந்தது என்ற உண்மையையும் அரசின் கூடுதல் வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் சிங்கிள் ஜட்ஜி கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் என்று இந்த உத்தரவில் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனாலும் இந்த இது போட்டிருக்காங்க. இருப்பினும் நீதிமன்றம் பிரிவு 19 அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் சொல்கிறாங்க, வழக்குகளில் 3/10 அன்று வழங்கப்பட்ட உத்தரவை கவனத்தில் எடுத்தது. அதில் தமிழ்நாடு அரசு எஸ்ஓபி உருவாக்கப்படும் வரை மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் பேரணிக்கு அனுமதி வழங்க உறுதியளித்திருந்தது. இதை தொடர்ந்து இந்த ஆர்டரை வந்து முடிச்சு வச்சார் அப்படின்னு போட்டு இவங்களுடைய இதை சொல்கிறாங்க. மனு மற்றும் கோரிக்கைகளை பரிசீலித்த சிங்கிள் ஜட்ஜி எந்த விதமான கோரிக்கை அல்லது மனுவிலும் சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என கோரிக்கை பண்ணவே என்பதையும் பொருட்படுத்தாமல் அசாதாரண சூழ்நிலைகள் அசாதாரண நடவடிக்கைகளை தேவைப்படுத்துகின்றன என்ற காரணத்தால் சோமோட்டோ எடுத்து வழக்குடைய வரம்பை விரிவுபடுத்த தீர்மானித்தார். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அதாவது அது ஒரு பொதுநல வழக்கு, இதில் இந்த மாதிரி இதில் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணார். அவர் கரூர் கூட்ட நெரிசல் விபத்தை குறித்தும் சில கருத்துக்களை பதிவு செய்தார். அந்த வழக்கில் டிவிகே மற்றும் அதன் உறுப்பினர்கள் எந்த வகையிலும் தரப்பினராக சேர்க்கப்படவில்லை. அவசியமான தரப்புகளை இணைக்காமலும் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்காமலும் இந்த ஆர்டர் வழங்கப்பட்டது. அந்த உத்தரவின் விளைவாக நீதிமன்றம் சோமோட்டோ வழக்கு எடுத்துக்கொண்டு விசாரணையின் முன்னேற்றம் அல்லது அதனுடைய சுயாதீனம் குறித்த திருப்தி இல்லைன்னு குறிப்பிட்டு மாநில அதிகாரிகளை கொண்ட ஒரு எஸ்ஐடியை அமைக்க உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பில் சிங்கிள் ஜட்ஜி எவ்வாறு அத்தகைய முடிவுக்கு வந்தார், எந்த ஆதாரங்களை பரிசீலித்தார் என்பது குறித்து எந்த விதமான விளக்கமும் இல்லை, ஆர்டரில் இல்லை. அந்த உத்தரவு பெரும்பாலும் அரசின் கூடுதல் வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் முன்வைத்த வாதங்களை மட்டுமே மேற்கோள் காட்டி இந்த ஆர்டரை போட்டிருக்காரு. வேறு எதை பற்றியும் அவர் பரிசீலிக்கலை. பல்வேறு வழக்குகளில் வழங்கப்பட்ட உத்தரவுகள் அனைத்தும் ஒரே நாளில் இருந்திருக்கு. 3/10 அன்றைக்கே பல வழக்குகள் இருந்திருக்கு. மதுரை கிளை 2 டிவிஷன் பெஞ்சு அதனுடன் இணைந்த வழக்குகள் மேற்கூறிய உத்தரவுகளை கவனத்தில் கொண்டு சென்னை அமர்வில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிங்கிள் ஜட்ஜி அந்த எஸ்ஓபி உருவாக்கம் தொடர்பான விவகாரத்தை விசாரிச்சுட்டு வராரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்கள்ட்டையும் அந்த வழக்கு போதில்லை. அதனால் எஸ்ஓபி உருவாக்கம் தொடர்பான கோரிக்கையை அவங்க எடுத்துக்கல. அங்கே சிங்கிள் ஜட்ஜி விசாரிக்கிறார், நாங்கள் எடுத்துக்கல. ஆனால் இது உல்டாவாக நடந்துருக்கோம். அதுலேயும் ஒரு முரண் இருக்குல்ல. கரூரில் லிமிட்டிங் தானே, எப்படி நீங்கள் அங்கே போனீங்க? அது இல்லை, பெஞ்சு எடுத்துட்டா சிங்கிள் ஜட்ஜி விசாரிக்க கூடாது. அப்படிதான் அவங்க அன்னைக்கே சொன்னாங்க. என்னுடைய 15 வருஷ இதில் நான் அந்த மாதிரி பார்க்கலையேன்னு. எங்கள் கருத்துப்படி பொதுமக்களின் நலனை பாதிக்கக்கூடிய அரசியல் பேரணிகள் அல்லது பொது நிகழ்ச்சிகளுக்கான எஸ்ஓபி வழிகாட்டுதல் உருவாக்கம் போன்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தால் அந்த வழக்கு ஒரே நீதிபதி அமர்வில் அல்லாமல் 2 நீதிபதிகள் அமர்வில் அதையும் பொதுநல வழக்கு என பதிவு செய்து முழுமையாக ஆழ்ந்த விசாரணையோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இது மாதிரி எஸ்ஓபி கேட்குற வழக்கு சிங்கிள் ஜட்ஜிக்கு போகாமல் டிவிஷன் பெஞ்சு வந்து இதை எடுத்துருக்கணும். அதை முழுமையாக இதை விசாரிக்கிறதுக்கான ஒரு பிஏஎல்லாக தான் எடுத்துருக்கணும். அதுதான் இதுங்கிறது. ஆனால் இந்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வில் இருந்த சிங்கிள் ஜட்ஜி மனுதாரர்கள் முன்வைக்காத கோரிக்கைகளை பற்றியும் மனுவை ஏற்று வழக்கின் வரம்பை மனுவில் உள்ள, அதாவது வித்தவுட் ஃபவுண்டேஷன் இன் ப்ளீடிங்ஸ் அப்படின்றாங்க, என்ன பேசிக்கை மீறி அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து வியப்பாக இருக்குது எங்களுக்கு அப்படின்றாங்க. அதே விஷயத்தையும் அதே பொருளையும் அதே வகை கோரிக்கைகளையும் குறித்தபடி பல வழக்குகளை உருவாக்கி அதை வந்து நான் சொல்கிறாங்க மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அதிகரிக்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் அதை ரொம்ப ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்றது தெரியல. 2 வழக்குகளிலும் சிங்கிள் ஜட்ஜி மனுவில் கோரப்பட்ட அந்த வரம்பை தாண்டி, சுய வரம்பை தாண்டி சோமோட்டோ எடுத்துக்கொண்டு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கவும்
வழிகாட்டுதல் குழு உருவாக்கிய கோரிக்கையே அந்த நீங்கள் இது பண்ணுங்க, ரெடி பண்ணுங்கன்றதையும் உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கரூர் கூட்ட நெரிசல் விபத்து மதுரை கிளை உயர்நீதிமன்ற அதிகார வரம்பிற்குள் வருகிறது. அந்த கிளையில் சிபிஐ விசாரணை மற்றும் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனு தாக்கல் செய்யப்பட்டு அது பெஞ்சில் வந்து அதே நாளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது. இத்தகைய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வில் இருந்த சிங்கிள் ஜட்ஜி மதுரை கிளையின் அதிகார வரம்பிற்குள் நிகழ்ந்த சம்பவம் குறித்து மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அந்த வகையில் சீஃப் ஜஸ்டிஸ் கவனத்துக்கு போகாமே எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை பதிவு பண்ணுறாங்க. நீதிமன்றம் கரூர் விபத்து குறித்த மனு எவ்வாறு முதன்மை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பிய பொழுது அதுக்கு பதிலாக எஸ்ஓபி வழிகாட்டுதல் உருவாக்கம் தொடர்பான ஏற்கனவே அந்த அமர்வில் நிலுவையில் இருந்ததால் அதே வகையான நிவாரணம் கேட்கறதுக்கான ரிட் பெட்டிஷனு அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எஸ்ஓபி இருந்தது கேட்டிருக்கோம், அந்த வகையில் அதை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இருப்பினும் எஸ்ஓபி வழிகாட்டுதல் உருவாக்கம் தொடர்பான மனு ஏற்கனவே நிலுவையில் இருந்த நிலையில் புதிய ரிட் பெட்டிஷன் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிக்கு எந்த காரணமும் இல்லை. அந்த மனுவை நிராகரிச்சிருக்கணும், ஆனால் ஏன் எடுத்தார் அப்படின்னு. மதுரை கிளையில் சம்பவம் நடந்த இடத்தின் அதிகார வரம்பிற்குள் அதே விஷயம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருந்த போதும் தமிழக முதல்வர் ஏற்கனவே ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்ட ஒரு விசாரணை குழுவை அமைத்திருந்த நிலையிலும் சிங்கிள் ஜட்ஜி சுயமோட்டோ எடுத்து எஸ்ஐடி போட அமைத்தது எப்படி சரியாக இருக்கும்? இது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகு எங்களுக்கு புரியல, இந்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்யவும் அல்லது சிறப்பு விசாரணைக்குள்ள அமைக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளை மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தின் பெஞ்சு விசாரித்த போது விசாரணை இன்னும் ஆரம்ப நிலையில் இருக்குது, போலீஸ் விசாரணையில் குறையும் இல்லை, அதனால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு நேர்மாறாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சிங்கிள் ஜட்ஜி எந்த ஆவணம் பற்றியும் குறிப்பிடாமல் சோமோட்டோ எடுத்து எஸ்ஐடி அமைக்க தீர்மானிக்கும் போது அந்த விசாரணைக்கு எதிராக அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் தெளிவாக என்ன புரியுதுன்னா, மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு சிபிஐ விசாரணையை நிராகரித்து தமிழ்நாடு போலீஸ் விசாரணையில் குறை இல்லை என தீர்மானித்திருக்க, அதே சமயம் மெட்ராஸ் இதில் வந்து இவர் வந்து எஸ்ஐடி அமைக்க உத்தரவிட்டிருக்காரு. இது முற்றிலும் எதிர்மாறான நடைமுறை. நீதிமன்றங்களுக்கான ஒருமைப்பாட்டின் குறைவு மற்றும் இந்த அதிருப்தி விட்டம் வழக்கு இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. இது வந்து அவங்களெலாம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சு பண்ணுது. இந்த எஸ்ஓபி சம்மந்தமாக டிவிஷன் பெஞ்சு பரிசீலிக்கலை. இது காரணம் வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பிஏஎல்ல அத்தகைய கோரிக்கை ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரீடிங்ஸ் இல்லை, அது அந்த மாதிரி கேட்குறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஏன்னா ஏற்கனவே இருக்குது அது இல்லைன்னு. அப்புறம் இந்த வரம்பை மீறி ஏன் விரிவுபடுத்துனீங்க அப்படின்றது இந்த நீதிமன்றத்தின் கருத்துப்படி எஸ்ஓபி உருவாக்கம் தொடர்பான விரிவான வாதங்களுடன் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு தொகுப்பை வெறும் இந்த நிலுவையில் இருக்கிறதுக்காகவே தள்ளுபடி செய்தது சரியான முறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களுடைய இதெல்லாம் கேட்டு சரியான முறையில் பரிசீலிக்கலை அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு இவங்க வழக்கு இந்த இது போட்ட பிறகு ஒரு நபர் ஆணையம் போட்ட பிறகு அதிகாரிகள் பேட்டி கொடுத்ததுன்றது இந்த வழக்கு விசாரணையில் ரொம்ப ஒரு இதுவாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அது என்னென்னா, அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு சம்மந்தமாக சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுநல விரும்பிகள் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காங்க. டிவிக்கு தாக்கல் செய்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் இந்த நீதிமன்றத்தின் ஏதேனும் ஒரு முன்னாள் நீதிபதியின் மேற்பார்வையின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மறுபடியும் மற்ற 2 பேர் இதுலேயும் வந்து பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சிபிஐ விசாரணை சொல்கிறாங்க. அதில் வந்து
இங்கே நடந்த விஷயம் இந்த மாதிரிலாம் மற்றவர்கள் மனுவில் முதல் நாள் விசாரணையில் எதிர்மனுதாரர் ரெஸ்பாண்டன்ஸ் தங்கள் எதிர்பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு முன்னர் நாங்கள் எவ்விதமான கருத்தும் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பிந்தைய தகுதியின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க வைக்கப்பட்டன. சுருக்கமாக சொல்லணும்னா, நடிகர் விஜய் தலைமையிலான டிவிகே கட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இது அரசின் மீது அவங்க கடமையை அரசு செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. பாதிக்கப்பட்டவர் சிபிஐ கேட்குறாங்க, டிவிகே இது கேட்குது. ஆரம்ப நிலையில் இருப்பனால் நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டு குறித்து, அதாவது இந்த விசாரணை எந்த கருத்தை நாங்கள் வைக்கலன்னு முதல்ல பதிவு பண்ணிடுறாங்க. விசாரணை ஆரம்ப நிலையினால இது கரெக்டு, டிவிகே கரெக்டு, அரசு கரெக்டு, இல்லை அரசு தப்பு, டிவிகே தப்பு, இந்த மாதிரி எதையும் நாங்கள் சொல்ல விரும்பலை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனுக்கள் மற்றும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் முதன்மையான காவல்துறை உரிய நடவடிக்கைகள் எடுக்காமை மற்றும் செயல்படாத தன்மையால் கரூர் கூட்ட நெரிசல் ஸ்டாம்பேடு ஏற்பட்டது என்று தெரிகிறது. ஆனால் மறுபுறம் மாநில அரசு இயந்திரம் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்கவில்லை. கவர்மெண்ட் சைடு பண்ணியிருக்காங்க. காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி தங்கள் கீழ்மட்ட அதிகாரிகளின் தவறு இல்லை என்று மறுத்துள்ளனர். மேலும் தங்கள் அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை எடுப்பதில் உடனடியாக செயல்பட்ட என்று வலுவான தற்காப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் நாங்கள் பக்காவாக பண்ணோம் அப்படின்னும் அவங்க நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் இணைக்கும் வழியில் டிவிகே பேரணி நடத்த காவல்துறை அனுமதி அளித்தது உண்மை என்பதை மறுக்க முடியாது. அதே சமயம் போன ஜனவரியில், அதாவது இந்த ஜனவரியில் ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த இடம் பேரணிக்கு உகந்ததல்லன்னு மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அத்தகைய அனுமதி வழங்கப்பட்ட பின்னரும் பொதுமக்களை கையாள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று இவங்க தரப்பு குற்றச்சாட்டு. எங்களிடம் வலியுறுத்தப்படுவது என்னவென்றால், எந்த காவல்துறை அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் ஏற்கனவே ஊடகங்களுக்கு வந்து தங்கள் கீழ்மட்ட அதிகாரிகள் போதுமான நடவடிக்கை எடுத்துள்ளனர், அவர் தவறு செய்யலை என்று அறிக்கை அளித்துள்ளார்களோ அவர்களாலேயே விசாரணை நடத்தப்பட்டால் அத்தகைய விசாரணை எவ்வளவு தூரம் நியாயமாக இருக்கும்? முதல் பார்வையில் இந்த உண்மை பொதுமக்களின் மனதில் விசாரணையின் சுதந்திரம் மற்றும் அதனுடைய நடுநிலைமை குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூழ்நிலையில் இறந்தவர்களுடைய குடும்பங்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் இந்த துயரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்கள், இழந்தவர்களின் உறவினர்கள் ஆகியோர் நடுவில் சிக்கி தவிக்கின்றனர். அந்த குடும்பம், இறந்தவர்கள், காயம்பட்டவர்கள் இது நடுவில் தவிக்கின்றனர். அவர்களுக்கு இந்த இரு தரப்பினர் அரசியல் சண்டையால் எந்த ஆறுதலும் இல்லை. இது வேற, இது வேற அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. அவர்கள் கேட்பதெல்லாம் நீதி கிடைப்பதற்கான ஒரு சார்பற்ற, சுதந்திரமான மற்றும் நடுநிலையான விசாரணை மட்டுமே. யார் பாதிக்கப்பட்டவங்க? அவர்கள் பொதுநல, அதாவது இந்த பப்ளிக் கேஸ் போடுறாங்கள, சேர்ந்து உயர்நீதிமன்றத்தின் கதவுகளையும் எங்கள் கதவுகளையும் உச்சநீதிமன்றத்தின் கதவுகளையும் தட்டியுள்ளனர். ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி மூலமாக சார்பு இல்லாத, செல்வாக்கு செலுத்தப்படாத, அதாவது அன்இன்ஃப்ளூயன்ஸ்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஏன் நாங்கள் இதுக்கெல்லாம் வர்றோன்றதை அவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க, அவங்க அரசியல் சண்டை. ஆனால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நியாயம் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. எங்கள் கதை தட்டியிருக்காங்க. அப்போ அவங்க அன்பயாஸ்டு, அன்இன்ஃப்ளூயன்ஸ்டு சென்ட்ரல் ஏஜென்சி ஒரு விசாரணை நடத்தணும்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. வழக்கறிஞர்கள் பல்வேறு தீர்ப்புகளை இங்கே இது சம்மந்தமாக சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை கோட் பண்ணுவாங்கல்ல, அதில் இந்த விவகாரத்தில் இது பண்ணி அந்த மாதிரி சமர்ப்பித்துள்ளனர். இருப்பினும் இந்த நிலையில் நாங்கள் அவங்க குறிப்பிட்டதெல்லாம் சொல்லி அதை விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியோ இல்லை இவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்கன்னு பாராட்டவோ தேவையில்லை. அதே சமயம் அவர்கள் எல்லோருடைய கோரிக்கைப்படி சிபிஐ மூலம் விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் அல்லது இந்த உச்சநீதிமன்றம் எப்போது உத்தரவிட முடியும், என்ன சந்தர்ப்பத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும் அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கமிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படின்னு அவங்களுக்கும் அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் இடையே நடந்த வழக்கு, 2010 நடந்த வழக்கில் அந்த நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாம் குறிப்பிடலாம். அந்த தீர்ப்பின் 70வது பாராவில்
இந்த நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பின்வருமாறு அப்போ அதுக்கு சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் நாங்கள் எப்படி சொன்னோன்றதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம். என்னது வழக்கை முடிப்பதற்கு முன் அரசியலமைப்பு நம்ம ஆர்டிகல் 32 நான் பற்றி சொன்னேன். அரசியலமைப்பு சரத்து 32 மற்றும் 276 மூலம் வழங்கப்பட்ட பரந்த அதிகாரங்கள் எங்களுக்கு இருந்த போதிலும் எந்த உத்தரவை பிறப்பிக்கும் போதும் இந்த அரசியலமைப்பு அதிகாரிகள் பயன்படுத்துவதில் சில சுயமாக விதித்து கொள்ளப்பட்ட வரம்புகளை செல்ஃப் இம்போஸ்டு லிமிட்டேஷன்ஸ் நீதிமன்றங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டியது அவசியம் என்று கருதுகிறோம். மேற்கண்ட சரத்துகளின் கீழ் உள்ள அதிகாரத்தின் முழுமையே அதை பயன்படுத்துவதில் ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்து. உங்களுக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்து பண்ணுங்க. ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடுவது தொடர்பான கேள்விக்கு அத்தகைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா என்று தீர்மானிக்க நிலையான, அதாவது வளைந்து கொடுக்காத வழிகாட்டுதல், அதாவது இன்ஃப்ளெக்சிபிள் கைட்லைன்ஸ் வகுக்க முடியாது. ஆமாம், வகுக்க முடியாது என்றாலும் அத்தகைய உத்தரவு வழக்கமான ஒன்றாகவோ அல்லது உள்ளூர் காவல்துறைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சுமத்திய ஒரே காரணத்துக்காக நாங்கள் கொடுக்கல. வழக்கமான நிலைப்பாடு, இப்போ கேட்டாங்க கொடுத்துடலாம்ப்பா, இல்லாட்டி போலீஸு ஆக்ஷன் சரியில்லை அதனால் சிபிஐ விசாரணை அப்படிலாம் இல்லை, காரணம் பிறக்கப்படக்கூடாது என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த மாதிரிலாம் கொடுத்துடாதீங்க. விசாரணையில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தவும் நம்பிக்கையை நிலைநாட்டவும் அல்லது அந்த சம்பவம் தேசிய மற்றும் சர்வதேச தாக்கங்களை கொண்டதாக இருக்கும் பொழுது அல்லது முழுமையான நீதியை வழங்குவதற்கும் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த உத்தரவு அவசியமானால் இந்த விதிவிலக்கான அதிகாரம் அரிதாகவும் எச்சரிக்கையுடனும் அசாதாரண சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்பட வேண்டும். இவ்வளோ, அதாவது ஆமாம், இந்த விசாரணையுடைய நம்பகத்தன்மை வேணும்னா இந்த நம்பிக்கை நிலைநாட்டுறது அல்லது இது ஒரு நேஷனல் டிசாஸ்டர் மாதிரி தானே இது. இப்போ அந்த மாதிரி விஷயம் சர்வதேச தாக்கங்களை கொண்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து மேட்டர் இருக்குல்ல, ஆமாம், அது அடுத்து சிபிஐக்கு போயிட்டு இப்போ இடி வந்து, ஏன்னா இது சர்வதேச அளவில் இது பெரிய அளவில் மணி லாண்டரி மற்றதெல்லாம். அப்போ அந்த வழக்குடைய தன்மை எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். விதிவிலக்கான அதிகாரம் எச்சரிக்கையோடு இந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்தணும். இல்லையெனில் சிபிஐ அதிக எண்ணிக்கையிலான வழக்குகளால் நிரம்பிவிடும். வர்றதுக்கெல்லாம் கொடுத்துருந்தா இப்போ பாருங்கள் 4 வருஷம் 3 வருஷம் இவங்க சொல்கிறாங்களே, காரணம் என்ன? மேன் பவர் அவங்களுக்கு கம்மி. என்ன எடுத்து அவங்க பண்ண முடியும்? முக்கியமான வரணும் இன்னொன்று வந்துடும். அப்போ இது அப்படியே பெண்டிங்கு. அப்புறம் அவங்க வழக்குன்னு போட்டு இழுப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசாரணை அமைப்பு, அது இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்லை, பேப்பர் ஒர்க் மட்டும் இல்லை, கோர்ட் ஒர்க்கும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் அவங்க பண்ணணும். இது ஈடிக்கும் இது பொருந்தும். அதனால தான் நீங்கள் பல வழக்குகள் தாமதமாகிறது, இதெல்லாம் பிரச்சனை. மேலும் அதன் வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு, அதுதான் சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தீவிரமான வழக்குகள் கூட சரியாக விசாரிக்க முடியாமல் போகலாம். அவசரப்பட்டு அப்படி போகலாம், முக்கியமான வழக்கு மிஸ் ஆகும். இதனால் திருப்தியற்ற விசாரணைகளால் அதன் நம்பகத்தன்மை மற்றும் நோக்கத்தையே இழந்துடும். அதனால தான் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்த பிறகு, நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் யோசித்த பிறகு சிபிஐ விசாரணை உத்தரவிடுவதற்கான இந்த யோசனைக்கு பிறகு இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா என்று தீர்மானிக்க நிலையான, அதான் இன்ஃப்ளெக்சிபிள் கைட்லைன்ஸு வழிகாட்டுதல் எதுவும் இல்லை என்று உறுதியாக கூறலாம். நாங்கள் அப்படி இது பண்ணலை. சிபிஐ விசாரணைக்கு வழக்கமான முறையில் அல்லது ஒரு தரப்பினர் காரணத்திற்காக இந்த காவல்துறை சரியில்லை அப்படின்னு கேட்டதுக்காக உத்தரவிடக்கூடாது. ஏன் இந்த உத்தரவு அப்போ முழுமையான அந்த ஏன் எச்சரிக்கையுடன் பயன்படுத்தப்படலான்றாங்களா? இந்த வழக்கின் உண்மைகளை பார்க்கும் பொழுது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நிச்சயமாக நாடு முழுவதும் உள்ள குடிமக்களின் மனதில் 41 பேர் இறந்துருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட காயமடைந்தனர். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வைடு ரேமிஃபிகேஷன்ஸ் அப்படின்றாங்க, ஒரு பெரிய தாக்கத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் தங்கள் அன்புக்குரிய இழந்த குடும்பங்களின் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவது மிக முக்கியம். இந்த அரசியல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் எங்களுக்கு தேவை. அவன் ஏன் இறந்தான்ற காரணமே அந்த குடும்பத்துக்கு தெரியாமல் போகக்கூடாது. எனவே இந்த வழக்கின் அரசியல் உள்நோக்கத்தையும் பொலிட்டிக்கல் அண்டர்டோன் சம்பவத்தின் தீவிரத்தை கவனத்தில் கொள்ளாமல் காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரிகள்
ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்களையும் கருத்தில் கொள்ளும் பொழுது இது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு என்னன்றதெல்லாம் யோசிக்காமல் காவல்துறை அதிகாரிகள் ப்ரெஸ் மீட் வச்சாங்கல்ல, அதெல்லாம் யோசிக்கும் பொழுது அது நடுநிலைமை மற்றும் நியாயமான விசாரணை குறித்து குடிமக்களின் மனதில் சந்தேகத்தை உருவாக்கலாம். நான் சொன்னால ஏற்கனவே நம்மளும் குடிமக்கள் தானே. ஏங்க எஸ்ஐடி இது 1 மேன் கமிஷன் போட்டிங்க, எஸ்ஐடி அப்புறம் நீங்களே தீர்ப்பு சொல்கிற மாதிரி அரசு அதிகாரிகளே இந்த மாதிரி பேட்டி கொடுத்தீங்கன்னா, அப்புறம் அரசு போலீஸ் காவல் உயர் அதிகாரி கொடுத்தாருன்னா அந்த எஸ்ஐடி அதிகாரி இவர் கீழே தான் இருக்கார். அப்போ அந்த விசாரணை நோக்கம் எப்படி போகும்? அந்த அதிகாரி நேர்மையானவராக தான் இருக்கார், நேர்மையானவர் தான். ஆனால் அவர் கீழே இருக்கிற டீம்லாம் ஒத்துழைக்கலன்னா அந்த அதிகாரியோட என்ன பண்ண முடியும்? அது அப்படின்றது அதை தான் இவங்க குறிப்பிட்றாங்க. உருவாக்கலாம். குற்றவியல் நீதி அமைப்பின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அத்தகைய நம்பிக்கையை நிலைநாட்ட ஒரு வழி இந்த வழக்கில் நடைபெறும் விசாரணை முற்றிலும் நடுநிலையானதாகவும் சுதந்திரமானதாகவும் சார்பற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்வதாகும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இந்த விவகாரம் நிச்சயமாக குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீது தாக்கம் செலுத்துகிறது என்பதையும் தேசிய அதான் பெரிய அளவில் ஒரு மக்களுடைய கவலைகளை தூண்டியிருக்குது, மனசாட்சியை தூண்டியிருக்குது தேசிய லெவலில். மற்றும் நடுநிலையான விசாரணை பெற தகுதியானது. அதனால் நடுநிலையான விசாரணை வேணும் என்பதையும் கருத்தில் கொண்டு பார்க்கையில் இடைக்கால நடவடிக்கையாக இன்டிம் மெஷர்ஸ் விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும். இது நீதியை நியாயமாக நிர்வகிக்க வழிவகுக்கும். நியாயமான விசாரணை என்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. எவ்வளோ பெரிய விளக்கம் பாருங்கள். ஆர்டிகல் 32 எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, ஆனால் இஷ்டத்துக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாது. அதே சமயத்தில் வர்றவன் போகிறவன் சொல்கிறதெல்லாம் கேட்டோம் நாங்கள் பண்ணல. அதே நேரம் இந்த இது வந்து அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்குன்றதையும் நாங்கள் பார்க்குறோம். அதே நேரம் அதிகாரிகளுடைய பேட்டி இந்த சூழ்நிலையில் ஒரு பொலிட்டிக்கல் அந்த டோன் அதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்களுடைய பேட்டி அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு குடிமகனாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாக பொதுமக்களாக பார்க்கும் பொழுது விசாரணை வந்து நியாயமாக நடக்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தாது. இது ஒரு தேசிய அளவிலான ஒரு பெரிய இதை அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவன்றதுனால விசாரணை நியாயமாகவும் எதுவும் நடக்கணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு கையை கழுவிட்டு போயிருக்கலாம்ல உச்சநீதிமன்றம், ஆனால் பண்ணலை. என்ன பண்ணுறாங்க? 2 அதிகாரிகளும் ஜட்ஜியும் போடுறாங்க. சிபிஐ விசாரணை மட்டுமல்ல, இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரோஸ்தகியை அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நியமிக்கிறோம். அவர் தனக்கு உதவியாக தமிழக காவல்துறையில் இருக்கும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், இருவரும் ஐஜி ரேங்குக்கு குறையாதவர்கள். அப்படின்னா டிஜிபி, ஏடிஜிபி அல்லது ஐஜி, இந்த 3 ரேங்கில் யாரை வேணால் அவர் 2 பேரை எடுத்துக்கலாம். அந்த 2 பேர் சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ணுவாங்க, ப்ளஸ்ஸு இவருக்கு அது உதவுவாங்க. இது எல்லாம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நோடல் ஆஃபீஸர் தமிழக கவர்மெண்ட்டு போட்டுக்குங்க. அவங்க 3 பேருக்கும் பாலமாக இருக்கணும். இந்த விசாரணையை உடனடியாக சிபிஐ அதிகாரிகள் இந்த அவசியம் கருதி உடனடியே களத்தில் இறங்குங்க, மிக விரைவாக முடியுங்க. மாதம் உங்களுடைய ரிப்போர்ட்டை இவர்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். அதை வந்து இவர்கள் ஆராய்ந்து வேறு ஏதாவது சுணக்கமோ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வழிகாட்டுவார்கள், ப்ளஸ்ஸு இவரும் பண்ணுவார். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், இது இன்டிம் ஆர்டர், இதில் ஏதாவது பிரச்சனை இல்லை சிபிஐ விசாரணையில் சுணக்கமோ இல்லை வேறு ஏதாவதுன்னா யார் வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் அப்படின்றாங்க. இதை தூக்கிக்கிட்டு இது இடைக்கால தீர்ப்பு தான், அதனால் அந்த 2 மனுதாரர்கள் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமையே கையெழுத்து வாங்கிட்டாங்க, அதனால் இந்த இடைக்கால தீர்ப்பு மாற்றி அமைச்சு நாளைக்கு மறுபடியும் ஆணையம் மறுபடியும் எஸ்ஐடின்னு கூட வரலாம் அப்படின்னு உருட்டுறாங்க. இது சட்டம் அறியாதவர்கள் சொல்கின்ற பேச்சு. ஏன்னா இடைக்கால உத்தரவுன்றது சிபிஐ விசாரணைக்கும் அந்த இப்போ போட்டாங்களா அது கிடையாது. இது அமைச்சது இடைக்கால உத்தரவு, ஆனால் இது தொடரும். ஏன் தொடரும்னா இதை கண்காணிக்க வேண்டியது உச்சநீதிமன்ற அந்த ஓய்வு நீதிபதி. அவங்க உச்சநீதிமன்றத்துக்கும் அந்த இதை சொல்லணுன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வழக்கு உயிரோட்டமாக தான் இருக்கும், முடிச்சு வைக்கல. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இதுலேயே இவருக்கு சொன்னாங்க சார் இந்த மாதிரி 2 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அவங்கள அந்த வழக்கை அந்த மனுவை தாக்கல் செய்யுங்க, நாங்கள் 8 வாரத்துக்குள்ளே தாக்கல் செய்யுங்க, நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோன்ட்டாங்க.
அதில் ஒருத்தர் நேற்று பல்ட்டி அடிச்சிட்டாரு. இன்னொருத்தர் பயாலஜிக்கல் ஃபாதர். அப்போ அவர் 8 வருஷம் பிரிஞ்சிருக்கட்டும், 10 வருஷம் பிரிஞ்சிருக்கட்டும், அது நீதிமன்றத்துக்கு தேவையில்லை. ஒரு உயிரிழந்த குழந்தையுடைய தந்தை தானே அவர். ஆமாம், அவர் தானே வழக்கு போட்டிருக்காரு. அவ்வளோதான். அவர் வந்து 20 லட்ச ரூபாவை பறிச்சாரு அப்படின்னா நீங்கள் ஏதாவது சொல்லலாம். 8 வருஷம் பிரிஞ்சிருக்காரு, இப்போ பணத்துக்காக வந்திருக்காருன்னு. இவன் மேட்ரு அது இல்லை. என் குழந்தை உயிரிழந்திருக்குது, என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை, அது வேறங்க. ஆனால் ஒரு குழந்தையின் தகப்பனாக என் குழந்தையுடைய மரணத்துக்கு நீதி வேணும். அதற்கு உரிய விசாரணை ஒன்று தான் அவர் வந்திருக்காரு. அப்போ அது அங்கேயே அடிபட்டுரும். இவர் இன்னொருத்தர் சொன்னவர் நேற்று பல்ட்டி அடிச்சிருக்காரு. அதனால ரெண்டுமே இதாகுது. சரி, 2 பேரையுமே போலியாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். யார் தாக்கல் செய்தா? அது ஒன்று. போலியாக 2 பேர் தாக்கல் செய்தா வச்சுக்கிட்டோம். அந்த நீங்கள் மனு போட்டுறீங்க. ஜிஎஸ் மணி சிபிஐ விசாரணை கேட்டு போட்டது உண்மையான மனு தானே? ஆமாம், உண்மையான மனு. அவர் தாவேகா ஒரு நபர் நீதிபதி, உச்சநீதிமன்ற ஓய்வு நீதிபதி தலைமையில் குழு போடணும்னு கேட்டது உண்மையான மனு தானே? அப்போ அந்த 2 மனு கொடுக்கலாம்ல. அப்போ இது எப்படி நீங்கள் அந்த தீர்ப்பை போய் தப்பு சொல்லுவீங்க? இது எல்லாம் நடுவில் ஒரு உருட்டுவது. அப்புறம் இது எல்லாம் முடிஞ்சிச்சா? நேற்று பதில் சொல்கிறாங்க. அந்த ஒரு நபர் ஆணையம் என்ன ஆகும்? என்ன கேட்கும் போதே நான் சொன்னாமல் சொல்கிறேன். ஒரு நபர் ஆணையம் அரசு போட்ட அரசாணையில் போட்டது. நியாயமாக 2 இது இயங்க முடியாது. ஏற்கனவே நம்மளே சொல்லியிருக்கோம், ஒரு நபர் ஆணையம் எஸ்ஐடி முரண் வந்துடும். அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை போடும்பொழுது ஒரு நபர் ஆணையம் இருந்தால் முரண் வரும். தமிழக அரசே ஒரு வேளை அந்த இதை வாபஸ் வாங்கிக்கலாம். அதனால் இது எப்படின்னு இன்னும் தெரியல. இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் வில்சன்ல என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, ஒரு நபர் ஆணையம் இயங்கும் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாரு. அவங்க போட்ட ஆர்டர்லேயே ஒரு நபர் ஆணையம் அவ்வளோதான்ட்டாங்க. எஸ்ஐடியும் கிடையாது, ஒரு நபர் ஆணையம் கிடையாது. ஒன்று சிபிஐ அண்டர் எக்ஸ் ஜட்ஜி அவருடைய இதுக்கு பார்வையின் கீழே சிபிஐ இயங்கும். 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் இருப்பார், அவ்வளோதான். இப்போ இதில் எங்கே இது வந்தது? இது முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணுறாங்க? சிபிஐ விசாரணையா? மாட்டிக்கிட்டியா? அமித்ஷா புடி போய் மாட்டிக்கிட்டியா? இனி அவ்வளோதான், அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. நேற்றுன ஓவியா அவங்க வந்து நேற்று மோடி அவருக்கு காலில் கீழே வந்து விஜய் விழுந்த மாதிரி, கீழே விழுந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணி ஒரு பிக்சரை போட்டிருக்காங்க. ஓவியா போடல, ஓவியாவுடைய அட்மின் போட்டிருக்காங்க. இது எல்லாம் என்ன ஓவியா? ஏன் நம்ம அன்சிகா போடலையா? நம்ம சாத்தான் குளத்துக்கு இல்லை, சாத்தான் குளம் லாக்அப் டெத் நடந்ததில்ல? கண்டிப்பாக அன்றைக்கி அன்சிகாலாம் பொங்கி போட்டாங்களே. இதெல்லாம் போட வைக்கிறது தானே. நீங்கள் அப்படி அந்த அன்சிகா அஜித்குமாருக்கு எங்கே போனாங்க? அதுக்கப்புறம் எவ்வளோ 24 லாக்அப் டெத் நடந்ததில்ல, எங்கே போனாங்க அன்சிகா? இது எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்கள் பயன்படுத்தும். நீங்கள் பேசுகிறீங்களா அதை ஓவியான்றீங்க. ஓவியாக்கு என்ன இது இப்படி வரும், இப்படி பண்ணி கொடுங்க, ரைட்டு பண்ணி கொடுக்குறேன் போ. அந்த அம்மாவுக்கு இதை பற்றி கேட்டால் கூட தெரியாது, என்னன்னு தெரியாது. அதனால் இது ஒன்று. இன்னொன்று, விஜயை மட்டு கேவலமாக சித்தரித்து எல்லாம் படம் போடுறது, ட்ரால் பண்ணுறது எல்லாம். இந்த சூர்யா ஜேவியர்னு ஒருத்தர் இருக்கார். ஆரம்பத்தில் அந்த அரசியல் விமர்சகர்னு உள்ளே வந்தார். அப்புறம் அவருடைய சாயம் வெளுத்து போய் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே இதை வச்சுக்கிட்டு திமுக என்ன செஞ்சாலும் ஓகேன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அதோடைய வெறுப்பு உச்சபட்சமாக இந்த மாதிரி ஆளெல்லாம் இறக்கி விட்டாங்க. உச்சபட்சமாக விஜயை பற்றி தரக்குறைவாக பேசி பை எடுத்துகிட்டு போகிறான், பைக்குள்ளே சரக்கு இருக்குது, சரக்கு அடிக்காமல் விஜயால் இருக்கவே முடியாது, அந்த சரக்கு அடித்து தான் வளரட்டும், உங்களுக்கு தான் நல்லது, இந்த மாதிரிலாம் பேசி அதனால் அவரை கடுமையாக சோதிக்கணுமா. சிபிஐக்கு இதுவா வேலை? ஏன்பா பையை தவிர பாட்டில் வச்சுக்கிறியான்னு பார்க்குறது. டிடி கேஸாக பிடிக்கிறாங்க, டிடி கேஸ் பிடிக்கிறாங்க. அப்போ இது இவர்கள் வந்து இவர்களுடைய தரம் தெரியுதா? நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர். இப்போ விஜயை கடுமையாக விமர்சித்த ஆளில் நான் ஒரு ஆள். ஆனால் விஜய் பக்கம் இந்த மாதிரி விஷயங்களில் எதை அணுகணும், எதை விமர்சிக்கணும், எது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்றதுக்கு நமக்கு ஒரு இது இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்டு கரெக்டாக இருக்கும். உங்கள் ஸ்டாண்டர்டு என்ன? இன்னொருத்தர் மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாரு, விஜய் உடைய அந்த பேருந்து சிசிடிவிலாம் எடுக்கணும். ஏன்னா அந்த பேருந்துக்குள்ளே திரிஷா இருந்தாங்க. இருக்கட்டும், திரிஷா இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், உனக்கு என்னப்பா? அது விஜயுடைய தனிப்பட்ட விவகாரம். அதனால என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன ஆயிரம் போகுது? தமிழ்நாட்டுக்கு என்ன? அந்த ஸ்டாம்ப் எடுக்கும், அது திரிஷா உள்ளே இருந்ததுக்கு என்ன அவங்க தான் வண்டி கிண்டி திருப்பி விட்டாங்களா? திரிஷா என்கிற நடிகை அந்த வாகனத்தில் வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன். அவங்க என்ன அல்கொய்தா தீவிரவாதியா? மறைச்சி கூப்பிட்டு வந்தார். அவங்களோட இவர் வண்டிக்குள்ளே இருந்தனால இவரும் அந்த குற்றத்துக்கு உடந்தை. என்ஐஏ விசாரிக்கணும், யூஏபிஏ சட்டத்தில் அவங்கள 2 பேரும் கைது பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சரி, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே,
இந்த இது சொல்கிறீங்க, அந்த பெண் விவகாரன்றீங்க, இதுன்றீங்க. நீங்கள் யாரை சார்ந்து இயங்குகிறீர்களோ அல்லது நீங்களே அப்படி இல்லைன்னு ஒரு கல்லை எடுத்து உங்களால் அடிக்க முடியுமா? இதே மது அருந்துகிற வடிவேலை வச்சுக்கிட்டு தான் விஜயகாந்தை குடிகாரன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிண்டல் பண்ணி ஊர் ஊராக போய் பேச வச்சிங்க. இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவர் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோவே வந்துச்சு, அதை எல்லாருமே பார்த்தோம் நம்ம. அதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுமே டமாசு அந்த வீடியோ வந்துச்சுல, அவர் வாட்ஸ்அப்னு சட்டசபையில் கத்தியிருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் அமைச்சர்கள் அதெல்லாம் வந்து சொல்லுவான்ல, தன் ஆண்மையை பற்றி பேசுகிறான் 23ஆம் புலிகேசி. ஐயா எனக்கு 5 குழந்தைங்க ஏன்னு என்ன சொல்கிறான்? இதற்கும் இந்த இல்லையே. இல்லை ஐயா, அவருடைய ஆண்மையை பறைச்சாற்றுகிறான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சைடு பண்ணா தலைவன் எங்க போனாலும் ஒரு ரயில்வே கேட்ல கார் நிற்கிது வச்சுக்கோ, அந்த ஊர்ல ஒரு குழந்தை இருக்கும் அந்த தலைவனுக்கு, இப்படிலாம் பேசுவாங்க. இந்த சைடு வந்துட்டா பாரு, இவர் இப்படி அந்த நடிகையோட இருந்தார், இவங்களோட இருந்தார், அவங்களோட இருந்தார். இது வந்து இன்னொன்று, இதே பெண்ணாக இருந்தால் இன்னும் மோசமாக அதிகமாக வரும். நீங்கள் ஜெயலலிதாலாம் பட்ட பாடெல்லாம் தெரியும்ல. ஆனால் மக்கள் வந்து நீங்கள் எம்ஜிஆருக்கும் சரி, ஜெயலலிதாவுக்கும் சரி, விஜயகாந்துக்கும் சரி, விஜயகாந்த் நல்ல உடல்நிலையில் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி கதை வேறு. ஆமாம், அவர் உடல்நிலையம் பாதிச்சது, அதை வச்சும் ட்ரால் பண்ணாங்க. இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், இப்போ விஜய். மக்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் அடிக்க அங்கே ஆதரவு கூட்டிகிட்டே போகுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்கிறது? இதை பண்ணி கொடுத்தது பாஜக இருந்தால் பாரு அவன் கேட்டோன்னே இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ விஜய் ஸ்பீடாக அங்கே போனார்னா என்ன பண்ணுறது? அதற்கு இப்போதுலேருந்து விஜயை அடிப்போம், அடிமையாயிட்டாரு அதாகிட்டாருன்னு அடிப்போம் அப்படின்றது. அடிக்கிறவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் போர்வையில், விமர்சகர் போர்வையில். இது இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி மாதிரி தான் பாஜக ஒரு அரசியல் கட்சி. நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் உறுதியாக இருந்திருந்தீங்க, எல்லா காலத்துலையும் நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். பாஜக மேலே நீங்கள் விரல் நீட்டலாம். ஆமாம், இஸ்லாமிய சிறைவாசிகள் கைதில் அவர்கள் மனு போட்டப்போ உச்சநீதிமன்றத்தில் எதிர்த்து மனு போட்டவங்க, இவரை விட்டால் அந்த ஏரியாவில் இந்துக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, இந்த மாதிரி விஐபி இருக்காங்க, அது பெரிய பிரச்சனைன்னு சொன்னது. இஸ்லாமியர்களை அந்த குண்டுவெடிப்பு நேரத்தில் முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்ற பேரை உருவாக்கி கொடுத்தது அன்னையிலிருந்து. நீங்கள் சும்மா இந்து முன்னணியில் யாராவது ஒருத்தரை இவர் கோபத்தில் அங்கே ஏதாவது அரசியல் கொலை தான் அது வச்சிங்க, அரசியல் கொலை முஸ்லீம் தீவிரவாதின்னு பத்திரிகைகள் போட ஆரம்பிச்சது. நான் ஒரு தடவை என்னுடைய எடிட்டர்கிட்டே கேட்டேன், சார் ஒரு திமுககாரனை கொண்டுட்டா என்ன போடுறோம்? திமுக பிரமுகர் கொலை, அதிமுக பிரமுகர் கைது. இல்லை இவர் கொண்டாருன்னா அதிமுக பிரமுகர் கொலை, திமுக பிரமுகர் கைது. அது என்ன சார், ஒரு இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவரோ இல்லாட்டி ஒரு இஸ்லாமியரோ ஒரு இந்து முன்னணியோ ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகரையோ கொண்டுட்டா ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொலை, முஸ்லீம் தீவிரவாதி கைதுன்னு எப்படி சார் போடுறீங்க? எப்படி எந்த அடிப்படையில் தீவிரவாதின்னு சொல்கிறீங்க? அவன் ஏதாவது குண்டு வச்சானா, நாட்டு இறையாண்மைக்கு எதிராக பண்ணானா சொல்லுங்கள் தீவிரவாதின்னு. இது அரசியல் கொலை, அவனு எப்படி தீவிரவாதி சொல்லணும்? ஆமாம்ல, இல்லை அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் சில இஸ்லாமிய அமைப்புகள் நேரடியாக வந்து பார்த்து, ஏங்க இப்படிலாம் போடாதீங்க, ஒரு இஸ்லாமியருக்கு அரசியல் ரீதியாக தானே சண்டை நடக்குது, அதில் கொல்றான், அவன் கொலை குற்றவாளி, அவனை எப்படிங்க தீவிரவாதின்னு போடுவீங்க? நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருந்தால் நீங்கள் போடலாம், சொல்லலாம், போடலாம். பத்திரிகையில் இப்படி எழுதுனா எப்படிங்க அப்படின்னா பிறகு கொஞ்சம் மாற்றினாங்க, ஆனால் பெரும்பாலும் மாற்றலை. இந்த வார்த்தையை யார் உருவாக்குனது? முஸ்லீம் தீவிரவாதின்ற வார்த்தையை. அப்போது நீங்கள் அரசியல் கொலைகள் கூட அவர்களுக்கு அந்த பட்டம் கட்டப்பட்ட அந்த ஃபேமிலியிலேருந்து எல்லாம். இன்னொன்று ஒன்று பண்ணுவாங்க நம்ம ஊடகங்கள், ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் வந்து ரைடு பண்ணால் ஃபுல்லாக அவனை காமிச்சு ஆட்சி ஃபோட்டோ கிட்டலாம் போட்டுறது. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏப்பா ஒன்றும் இல்லைப்பா பட்டா நாங்கள் சந்தேகப்பட்டு வந்தோம், பரவாயில்ல போ அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் ஃபோட்டோ கிட்டலாம் போட்டு இவர் தான் இஸ்லாமிய தீவிரவாதி மறுபடியும் அவனை. இந்த மாதிரி நடந்து அவர்கள் குடும்பத்தினர் வந்து இந்த மாதிரி வந்தாங்க, ரைடு வந்தாங்க, பார்த்தாங்க. ஏதோ ஒரு ஆன்லைனில் சர்ச் பண்ணியிருப்பான், வந்து பார்த்தாங்க, ஆர்வக்கோளாறுலாம் பண்ணிட்டான், இது சம்மந்தமே இல்லை, இது ஒரு டெம்மி பீஸுன்ட்டு போகிறாங்க. நீ என்ன பண்ணிட்ட? சர்வதேச தீவிரவாதி லெவலுக்கு நீ போட்டுட்ட, இது நியாயமா அப்படின்னு கேட்டால் விடை இருக்காது. இது எல்லாம் நான் பத்திரிகை துறையில் பார்த்த விஷயங்கள். இன்னும் ஒரு தீவிரவாதி கைதானார், அதான் செம்ம காமெடி. நான் அதை ஃபுல்லாக ரிப்போர்ட் எடுக்கிறேன். அவங்க வந்து இது சம்மந்தப்பட்ட ஆட்கள், இந்த அத்வானி குண்டுவெடிப்பு சம்மந்தம், போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், இன்னொருத்தர்.
இங்கே பக்ருதீன் மாட்டுறாரு, இங்கே யாரையோ கொலை பண்ண வந்தாருன்னு மடக்கிட்டாங்க, மடக்கி பிடிச்சிட்டாங்க. எனக்கு தகவல் வருது, எங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக வருது. அப்போ நாங்கள் இது பண்ணுறோம். மற்ற 2 பேர் பன்னா இஸ்மாயிலும் இன்னொருத்தரும் இதில் இருக்கார், சித்தூரில் இருக்காங்க. அவங்க கையில் காசே கிடையாது. இந்த மாதிரி வழக்குலலாம் மாட்டினதுனால நீங்கள் வழக்கெல்லாம் மாட்டி தேடி தேடி என்ன பண்ணுவீங்க? உயிர் வாழவே முடியாது. அந்த ஊரில் ஒரு இடத்துல குடியிருந்துங்கன்னு பழைய துணி வாங்கி வியாபாரம் பண்ணுகிறாங்க. இவங்க இங்கே ஒருத்தன்ட்ட 10,000 இதை கேட்டிருக்கான், வாங்க வந்துக்கிறாப்புல. அவன் கொடுக்குறேன்னு எதை போட்டு கொடுத்துறான் போல, அடிக்கடி துட்டு கேட்குறானா இல்லை அவனுக்கு இல்லை இவங்க பேரை சொல்லி வெளியில் அமௌண்ட் வாங்குறது. அதில் எதோ ஏமாத்திருக்கான், மிரட்டி கேட்டோன்னா எதை கொடுக்குறான் வான்னு கூப்பிட்டு மாட்டிக்கிட்டான், பிடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆள் அரெஸ்ட் ஆனதே தெரில. எல்லா சேனல்லையும் வருது, அது கூட அவங்களுக்கு தெரில. ஏன்னா அவன் வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு பழைய துணி, இந்த பம்பு ஸ்டவ், இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆளுங்க எப்படி எழுதுறாங்க தெரியுமா? கோயம்பேடுக்கு குண்டு வைக்க பார்த்தாங்க, சென்னையே குண்டு வைக்க பார்த்தாங்க. நான் அவங்கள போய் பார்த்துனேன். கிழிஞ்ச ஒரு புர்கா போட்டுன்னு அந்த அம்மா அந்த குழந்தை இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்கன்னு கேட்டால் ஒரு தடாரையும் சொன்னார், சார் அவன் பழைய வியாபாரம் பண்ண சுற்றி நிற்கிறானுங்க சார், காசே கிடையாது சார், வீடை பாருங்கள் சார், குண்டு வைக்கிறவங்க வீடு அப்படியா சார் இருக்கும், பம்பு ஸ்டவ் வச்சுக்கின்னு, அதாவது கேஸ் ஸ்டவ் கூட இல்லை, இப்படி இருக்கிறான். அவனை உள்ளே போய் சுற்று போட்டு தீவிரவாதி ரேஞ்சுக்கு பண்ணி அவன் உள்ளே போய் அவன் அடிக்க, அவன் அந்த இந்த மூடியை வச்சு, குக்கர் மூடியை வச்சு அந்த அதிகாரி அடிக்க, அப்புறம் டியூப்லைட்டை வச்சு அடிச்சணும், டப்புன்னு சவுண்டு கேட்டணும், இவங்க மறுபடியும் போய் துப்பாக்கி சூடு நடத்த, இந்த மாதிரிலாம் பல இது நடந்தது. கடைசியில் 3 தீவிரவாதிகளை பிடித்து விட்டார்கள். அவங்க மேலே ஏற்கனவே கேஸ் இருக்கிறதுனால தூக்கி உள்ளே போட்டாங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களை சர்வதேச பின்லேடன் ரேஞ்சுக்கு பண்ணிட்டாங்க. இவனுக்கு அடுத்த நாள் சாப்பாடு வழி இல்லை. நான் கேட்டேன், எங்கள் எழுதின பத்திரிக்கை, எங்கள் இது நான் கட்டுரை கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தா மறுநாள் இங்கேயும் அதே மாதிரி வந்திருக்கு. என்னது, சிலிண்டர் பாம்பு எல்லாம் ரெடி பண்ணி தகர்க்க சதி பண்ணார், அது இதுன்னு. நான் கேட்டேன், என்னங்க இது, நான் இப்படிலாம் கொடுக்கல ரிப்போர்ட்டு, இந்த மாதிரிலாம். இல்லை பிரதர், அந்த பத்திரிக்கையில் அப்படி எழுதிட்டாங்க, அதான் அவர்கிட்ட கொடுத்து எழுத சொன்னேன். யார்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நபர் அந்த கதையை அப்படியே வச்சு எழுதிட்டான். பார்த்தீங்களா கதை எப்படி உருவாக்கப்படுதுன்னு. ஒருத்தன் நம்ம நடுவில் கூட பேசணும், இலங்கை தீவிரவாதி. அவன் வந்து விமான பயிற்சி எடுத்து விமானம் மூலம் சென்னையை தகர்க்க முயற்சி எடுத்தான். அவன் படித்தது 8ஆம் கிளாஸ். அவன் வேலை இந்த போலி பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு அவன் தப்பிச்சு ஓட்டான். நான் கேட்டேன், ஏங்க அவன் 8ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கான், விமானத்தை இயக்கி எப்படிங்கன்னு அந்த செய்தியாளர் கேட்டேன். இல்லை முத்தலீப் சொன்னாங்க அதான் அப்படி. இது தாங்க நம்ம இது. அப்போ இவர்கள் சொல்கிற கட்டுக்கதை இருக்குல்ல, இந்த மாதிரி அந்த பஸ்ஸை சோதிக்க வேணும், அதில் இருக்க சிசிடிவி என்னையா பண்ணியிருப்பார் அந்த ஆள் உள்ளக பஸ்ஸுக்குள்ளே. நான் கேட்குறேன், சரக்கு அடிச்சிருப்பாரா? அதையும் நான் கேட்டேன். அவர் விஜய்க்கு நெருக்கமானவர்களை நான் கேட்டப்போ, சார் வீட்டுக்குள்ளே இருந்தால் 2 பேருக்கு போடுவார் சார் நைட் ஆனால், அதுதான் சார் அவருடைய அதிகபட்சம். இது பகல்லலாம் சாப்பிடவே மாட்டார் சார், வெளியில் வந்துட்டால் தொடவே மாட்டார் சார், டீ காஃபி கூட சாப்பிட மாட்டார் சார், அந்த க்ரீன் டீ இருக்குல்ல சார் அதுதான் சார் சாப்பிடுவார் சார். பொதுவான அவரை பற்றி ஒரு கருத்து என்னென்னா, 7 மணிக்கு மேலே எந்த சாப்பாடும் சாப்பிட்றது இல்லைங்கிறது பொதுவாக அவர் உடல்நலத்தை பேணியாக்குற. விஜய்கிட்ட இருக்க நல்ல குணம்லாம் நீங்கள் அடுக்கணுங்கன்னா அவ்வளோ நிறைய இருக்காது. நீங்கள் டேக்ஸு நம்ம எந்த இதுவும், அதாவது ஒரு கட்டம் சொல்கிறேன், அவர் எந்த அளவுக்கு அவர் அரசியல் புரிதல் இருக்குன்னு. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அதை கேட்டிருக்காரு. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அதுக்கு டேக்ஸ் எல்லாம் கட்டலாமா? ஓட்டுக்கு பணம்ன்றத இல்லீகல். அவர் அதை லீகலாக நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னா அந்த இதுக்காக நம்ம அதுக்கு டேக்ஸ்லாம் கட்டிடலாமா அப்படின்ற அளவுக்கு தான் அவர் நாலேஜ் இருக்குது. இன்னொன்று, இது வாங்கினா நம்ம இதில் எதையுமே நமக்கு தொல்லை வரக்கூடாது, கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஒரு பில்டிங் பண்ணுறீங்களா, அதுக்கு என்ன இது பத்திரப்பதிவு எல்லாம் இது என்ன அதை பண்ணுங்க. சோகிட்டே அந்த குணம் இருந்தது. அவர் அந்த இதெல்லாம் பயன்படுத்த மாட்டார். அவர் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு பத்திரப்பதிவு வருவான், ஜெயலலிதா கூப்பிட்டு இந்த மாதிரினா வந்துடுவான். ஆனால் அவர் அதை பண்ணதே கிடையாது. வண்டியில் நம்பரு 010001ன்னா வெறும் 1 போட்டதுக்கு ஃபைன் போட்டதுக்கு டிரைவரை நீ ஏன் 00 போடல, நீ பண்ணது தப்பு, நீ ஃபைனை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆள் அவர் வச்சோம். இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. விஜய் அந்த மாதிரி கேரக்டர். அவரை போயிட்டு பகல்லையே குடிக்கிறாரு, குடிச்சிட்டு தான் வளர்றாருன்னா என்ன பண்ணுறது? இல்லைண்ணே, பல அரசாங்க விழாக்களை இவங்க பேசுகிறவங்க கவனிக்கிறது இல்லை போல இருக்குது. ஏன் தாமதமாகுது, ஈவினிங் வச்சா ஏன் தாமதமாகுதுங்கிற நம்ம அதை கூட என்ன சொல்கிறோம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கிறோம். நீ அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நீ கடுமையாக உழைச்சனா உனக்கு ஒரு இடம் இருக்குன்னு தான் சொல்கிறோம். கலைஞர் 45 வயசில்
கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் விட்டுட்டு உணவு பழக்கம், உடற்பயிற்சின்னு ரொம்ப இறங்குனனால தான் அவர் 90 வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருக்க முடிஞ்சது. அவர் நான் கடைசியாக முதல்வர் ஆகும்போது அவருக்கு வயசு 80 80 கிட்ட தாண்டிட்டாரு. தாண்டிட்டாரு. ஆனால் என்ன ஆக்டிவாக இருந்தார். அப்போ அது காரணம் அவருடைய உணவு பழக்க வழக்கம், அவருடைய வாழ்வியல் முறைகள், அவர் உழைச்சது. மூளை வேலை செஞ்சிருந்தது தெரியுமா? இங்கே 60 வயசு ஆனால பாதி பேருக்கு உளறிக்கிட்டு இருக்காங்க, அவனை போக சொல்லியா முதல்லன்னுவாங்க. எதையாவது உளறிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் 80 வயசுலையும் அவர் அவருடைய பதில்கள், அவருடைய அரசியல் ஞானம் அதெல்லாம் அந்த அளவுக்கு இருந்தது. கடைசியாக நடந்த அந்த திருவாரூரில் நடந்துச்சு அந்த சட்டப்பேரவையில் படும் பாடுங்கிற கூட்டமே அவ்வளோ அற்புதமாக பேசியிருப்பார். இங்கே நடந்த கூட்டத்துக்கு அவருக்கு இது வரல, தொண்டை ரொம்ப மோசமாகி பேச்சுன்றது யாருக்கும் புரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் எழுத்து இருந்துட்டு இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு அவர் இருந்தாருன்னா உழைப்பு தான். அப்போ அரசியலில் நீங்கள் ஒழுங்காக உழைச்சிங்கன்னா ஒரு இடத்துக்கு வரலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இந்த தீர்ப்பு கிடைக்குது, உடனே அவரை குடிக்கிறாரு. குடிச்சிட்டே இருந்தாலும் என்ன வேலை செய்கிறான்றதான் அவன் மேட்ரு. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னா அவ்வளோதான். குடிக்கிறாரு, திரிஷா கூட போகிறாரு, இந்த வேறு யாராவது நடிகை கூட போகிறாருன்னா 1000 இது. நீங்கள் அப்படி அந்தரங்க வாழ்க்கை எடுத்தால் நம்மளால் 100 சொல்ல முடியும். டீ டோட்டலர் யாருமே கிடையாது. அப்புறம் ஏன் அதை பற்றி என்னன்னா, இவர்களுடைய டிஎன்ஏ அப்படின்னா, நாங்கள் எப்படின்னா இருப்போம், நீ யோகினார். நாங்கள் எப்படின்னா இருப்போம், நீ லஞ்சம் வாங்காமல் இரு. நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், நீ டீ டோட்டலராக. அது லஞ்சம் வாங்குறத வர நம்ம சீமான் அண்ணா புது பாயிண்டை கண்டுபிடிச்சிருக்காரு, பண பயனாளிகள் சொல்லி லஞ்சம் வாங்குறது. அவர் சமீப காலமாக அவர் விஜய் மேலே உள்ள வெறுப்பில் என்ன பேசுன்னு தெரியல, திமுக ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று சிபிஐ விசாரணையை அது தப்பு, மாநில உரிமைலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் இந்த வழக்கில் தமிழக அரசாங்கம் எந்த இடத்துல தவறு செய்து ஆரம்பிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக அரசு செய்த பெரிய தவறு, இப்போ 1 மேன் கமிஷன் போட்டாங்க, அதோடு நிறுத்திட்டு அந்த கமிஷன் இயங்குது, காவல்துறை வேலை செய்யுதுன்னு இருந்தால் அது அப்படியே போயிருக்கும். இவர்கள் விஜயை அடிக்கிறன்ற போர்வையில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கான்ஸ்பிரன்சி தியரி பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பதில் கொடுக்க நாங்கள் வந்தோம். அதுக்கு பதில் கொடுங்க, தப்பே கிடையாது. யார் கொடுக்கணும்னா, செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தாரா? அரசியல் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கான்ஸ்பிரன்சி தியரினா செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் கொடுத்தாரு. நல்ல அற்புதமான பேட்டி. ஓகே ரைட்டு. அவர் கொடுத்ததுலேயும் திருப்தி இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் கொடுங்க, இல்லை டிடிவிட்டு வாங்கிக்கோங்க, இல்லை டிடிவிட்டு வாங்கிக்கோங்க. சைடு சப்போர்ட் ஆகலாம், அது தனி. சீமான் கூட சைடு சப்போர்ட். நான் சொல்ல வர்றது, திமுகவை இந்த கான்ஸ்பிரன்சி தியரிக்கு எதிராக நீங்கள் செயல்படணும்னு முடிவெடுத்தீங்கன்னா ஆராசா பேச சொல்லுங்கள், ஏதாவது வம்பில் தூடுவார் இருந்தாலும் பேச சொல்லுங்கள், ஐயா ஆர்எஸ் பாரதி பேச சொல்லுங்கள், இல்லை யாராவது கனிமொழியோ யாரோ ஒருத்தர். ஆனால் அவங்கெல்லாம் நமக்கு கண்டென்ட் கொடுத்துருவாங்கல்ல, அதான் பிரச்சனையா இருக்கும். அப்போ ஏன் செந்தில் பாலாஜி நல்லா பேசினாருங்க, அன்றைக்கி சூப்பராக. ஆனால் அதிகாரிகளை, அதுவும் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜியே நீங்கள் பேச வச்சுது, அமுதா ஐஏஎஸ் அவர்களே பேச வைக்கும் பொழுது அந்த அழுத்தம் அந்த இது மேலே விழுமா விழாதா? இந்த கேள்வி தான் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் வைக்குது. நாங்கள் இதை பற்றியும் விசாரிக்கலப்பா, நீ போலீஸ் அவங்க திட்டி வராங்க, இது பண்ணுறாங்க, எங்களுக்கு இருக்கிற அதிகாரம் இதெல்லாம் கூட நாங்கள் ரைட்டு, ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்றாங்கல்ல. நீங்கள் அந்த மக்கள் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நீதி வேணும், அவங்களுக்கு ஒரு நியாயமான விசாரணை வரும்பொழுது அவங்களுக்கு இந்த சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பாக. நீங்கள் அதுதான் நீங்கள் இயங்குறது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் அதிகாரி வச்சு பண்ணீங்க? ஒன்று. ரெண்டாவது, அந்த 1ஆம் ஜனவரி மாதம் அங்கே பர்மிஷன் கொடுக்காம இப்போ ஏன் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க? அதுக்கு வலைதளங்களை உருட்டுறாங்க, டேய் போன ஜூலையில் தான் அந்த இது மாற்றினாங்க அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க. உச்ச நீதிமன்றம் கேட்குதா? அங்கே நீங்கள் பதில் சொல்ல முடியல. 2. 3வது, இந்த உயர்நீதிமன்றம் சோமோட்டோ எடுத்து எஸ்ஐடி போத்துறது ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டினீங்க? அப்படி ஏன் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு அந்த லிட்டிகேஷன் ஏன் கிரிமினல் இதாக மாற்றப்பட்டது? அப்போது எங்கே பிரச்சனை வருது? நீங்கள் பதிவாளர் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி ஐயா கிட்ட காமிச்சிட்டு எங்களுக்கு அனுப்புங்கன்னு. இந்த 3 ஆஸ்பெக்ட்டு. இது இல்லாமல் காவல்துறை சம்மந்தமாக இன்னும் வாதங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்குது. அதெல்லாம் நாங்கள் இப்போதைக்கு அதுக்குள்ளே நாங்கள் வர விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனைனா 500ன்னு ஒருத்தர் கணக்கு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் 400 சில்லறன்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் 600 சில்லறையே சொல்கிறாப்புல. இதில் எது உண்மைன்னு ஒன்று வரும். இப்போ நேற்று கோவை சத்தியன் கூட ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு ரவுடி நாகேந்திரன் இறந்து போனதுக்கு 2 ஜேசி, 6 டிசி, அப்புறம் எத்தனையோ ஏசி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் எல்லாம் இதில் காட்டின அக்கறையில் கொஞ்சம் அங்கே ஏன் காட்டலன்னு அவர் கேட்குறாரு.
இந்த வாதங்கள் எல்லாம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பில் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீபத்தில் பாருங்கள் இப்படி நடந்திருக்கு, ஏன் பண்ணலன்னு. இதில் அவர் எஸ்ஐடி சிங்கிள் ஜட்ஜே என்ன கேட்டாருன்னா, மிலாட் நாங்கள் 3லேருந்து 10 தான் அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தோம், இவங்க 12 மணின்னு சொன்னாங்க, அதனால் 7 மணிலேருந்து ஜனங்க கூட ஆரம்பித்தாங்க, அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னாங்க. 7 மணிலேருந்து கூட ஆரம்பித்தாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் எடுத்துக்கினா 500 போலீஸ்னா 4 மணிக்கு மேலே ஜனங்க ஏறுதில்ல, அப்போ கூடுதலாக காவல்துறை மற்ற இது எல்லாமே விசாரணையில் வருங்க. நாளைக்கு யார் யார் பேசுனீங்க, உயர் அதிகாரிகள் யார் யாருக்கு கான்வர்சேஷன் நடந்தது, எங்கே காமிங்க, எல்லாம் கேட்பாங்க. எங்கெங்கே ஸ்பாட்டில் யார் யார் இருந்தீங்க, இவ்வளோ கூட்டத்துக்கு ஏன் நீங்கள் யோசிக்கலை, எல்லா விஷயம் விஜய்க்கு முறையாக சொல்லப்பட்டதா. அவர் என்ன சொல்கிறாரு நேற்று யாதவ் அர்ஜுனா, வழக்கமாக எப்போதும் இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்தோன்னே வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்கன்னு வரவேற்றாங்க, அதுவே சந்தேகம். இதெல்லாம் நேற்று அவர் தீர்ப்பு வந்த அப்புறம் தான் சொல்கிறார், எங்களை அனுப்பிச்சி விட்டதான் அவங்க தான். அதனால் அரசு செய்த தவறுன்னு பார்த்தீங்கன்னா அதீத ஆர்வம் காட்டின மாதிரி ஒரு தோற்றம் வந்துச்சு இல்லை. ஒன்மேன் இது போட்டது, அதிகாரிகளை பேட்டி கொடுத்தது, ப்ளஸ் இந்த பிஐஎல் போனது, அது இது எல்லாமே பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றம் யோசிக்குது. இல்லைண்ணா, இது பொதுவாக வந்து இப்போ நம்ம முதல்வர் அவர்களை சொல்கிறது, இவர் 50 வருட அரசியல்வாதி அனுபவங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. அவருமே அவர் பார்க்கக்கூடிய காலங்களில் கலைஞர் அவர்கள் பீரியடில் கூட அந்த மாஞ்சோலை விபத்து நடந்துச்சு, மாஞ்சோலையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, பல்வேறு விஷயங்கள் அவர் பார்த்துருப்பார். ஒரு அரசியல்வாதியாக அவர் கையால் இதை தவற விட்டாரா? யார்? நம்ம முதல்வர் அவர். நம்ம முதல்வர் ஏன்னா ஒரு அரசியல்வாதி, இப்போ சீனியர் மினிஸ்டருங்கிறது துரைமுருகன் இருக்காரு, அவர் கேனரன், இந்த மாதிரி பெரிய ஆட்கள் இன்னும் இருக்காங்க. இவங்கள்ட்ட எல்லாம் கலந்து ஆலோசிச்சு தான் இந்த விஷயங்கள்லாம் அது இல்லைன்றதான் பிரச்சனை. இங்கே பிரச்சனை என்னென்னா சீனியர்ஸை யாரும் மதிக்கிறது இல்லை. ரெண்டாவது பொலிட்டிக்கல் விஷயங்களை அதிகாரிகள் தீர்மானிக்கிறார். அதுதான் அவர்கள் நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சர்னா அங்கே போயிடுவாங்க. ஆமாம், எடப்பாடிக்கு பிடிக்காதால அவர் எங்கேயாவது அனுப்பிச்சிடுவார், அவ்வளோதான். அதை மீறி எடப்பாடி நெஞ்சத்தில் கொள்ளை கொள்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க, அதிகாரிகளுக்கு முடியாது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் இவர்கள் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரப்போகிறதில்ல, உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரப்போகிறது மக்கள். இன்னொன்று, விஜயை எப்படி பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதே ஆட்கள் தான் கலைஞர் ரொம்ப கஷ்டப்பட்டு பழம் நழுவி பால் விழுந்ததுன்னு விஜயகாந்த் அப்படியே நைஸாக இழுத்துட்டு வர நேரத்தில் போட்டு டாம் பண்ணி விஜயகாந்தே பயந்து போய், ஏன்னா அப்போ தானே அனுபவிச்சிருக்காரு, கட்சியே காலி பண்ணாங்களே ஜெயலலிதா, அந்த அனுபவத்தினால இவர்களும் அந்த வேலையை பண்ணுறாங்கன்ட்டு நான் வர முடியாது போ அப்படின்ட்டு அங்கே அவர்கள் உளவுத்துறையும் வேலை செஞ்சு நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளருங்க ஜெயிச்சாகலாம் அப்படின்னா அந்த சைடு போயிட்டார். பழம் நழுவி காலில் விழுந்தது, பாலில் விழ வேண்டியது காலில் விழுந்தது. அப்போ இதே தான் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்டாலின் இருந்தார். ஏன்னா திரும்ப வெளியே போனார்ல, அவர் சொன்னார் ஸ்டாலின் இருந்தார். ஸ்டாலினுக்கு ஆலோசனையாக சுனில் போன்றவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி 6 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் ரூ தூக்கிட்டு வரான், சார் ரூபாவுக்கு ரூ போடலாம் சார்னு. அண்டா மரமண்டை, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே ரூபாய்க்கு ரூ தாண்டா போடுவாங்க, இப்போ என்ன புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரினா அவன் தமிழன் கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அனுமதிக்கப்படுது, கிண்டலுக்குரியதாக மாறுது. ஜாதி பேரை கூடாதுன்னு சொல்கிற அன்னைக்கு பாலம் திறக்கிறீங்களே, அதுக்கு ஜிடி நாயுடு பாலம் பேர் வைக்கும் போது இந்த அறிவிப்பு வந்தால் ரெண்டுக்குமே முரணாக இருக்குல்ல. அப்போ இந்த விஷயத்தை தவிர்த்துருக்கணும்ல. இது அப்புறம் முடியா ஏற்கனவே இருக்கியா இந்த இது ஜீவோ கலைஞர் காலத்துலேருந்து ஜாதி பேர்லாம் தூக்கிட்டு தம்பு செட்டி ஸ்ட்ரீட்டு தம்பு ஸ்ட்ரீட்டாக இருக்குது, அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டு அங்கப்ப தெருவாக இருக்குது, ஜிஎன் செட்டி தெரு ஜிஎன் தெருவாக இருக்குது. அப்புறம் என்ன புதுசாக மறுபடியும் இதை யார் கண்காணிக்கணும்? ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா பேப்பர்லேருந்து எல்லா சமூகத்துலேருந்து வருது. அப்போ அதை கண்காணிக்கிறது ஒன்று முதல்வர் கையில் இருக்குது, 2 டெபுட்டி சிஎம் கையில் இருக்குது. 2 பேருமே யாராவது ஆல் இஸ் வெல் சார், சூப்பர் சார், நம்ம அப்படி பண்ணுறோம் சார் இப்படி பண்ணுறோம் சார்னா என்ன பண்ணுறது? நீங்கள் வில்சன் போய் வாதாடுறாரு பாருங்கள், விஜய் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கரூருக்கு போவே இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரோட சீனியாரிட்டிக்கு இதெல்லாம் சொல்லலாமா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கன்றாங்க. அப்போ அந்த இடத்துல கூட அவர் அரசியல் ஆக்கிறதுக்கான முயற்சி தான் இருக்குது. அப்போ இதை எப்படி பொலிட்டிக்கலாக இது லீகலாக எப்படி அணுகலாம்? விஜயை தொட்டால் கெட்டோம், தொடாமே இருக்க முடியாது. அப்போ இது எந்த லெவலுக்கு விஜயை பயமுறுத்தணும் அப்படியே வச்சுக்கணும். விஜய் தனியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. விஜயை போட்டு ஏதாவது ஷேக் பண்ணிட்டோன்னா அவங்க காத்துன்னு கிடக்குறாங்க, அங்கே போயிட்டா நமக்கு சிக்கல். இதுக்கு முள்ளு மேலே சேலையை போட்ட மாதிரி விஜயும் அடிக்கணும், விஜய் அங்கேயும் போயிடக்கூடாது, ரெண்டுக்கும் பதமாக அடிக்கணும். இதுதான் அரசியல். அதிகாரிகள்கிட்ட விட்டா என்னங்க சேலை ஒரு இழு டர்ன்னு கிழிஞ்சு போச்சு. அப்போ இங்கே வித்தியாசம் முதல்வருக்கு
தெரிய வேண்டியது இந்த அதிகாரிகள் இவர்கள் அல்ல அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி டீமு இல்லை இந்த 25-30-35 வயசில் இவரை சுற்றி இருக்கிற அரசியல் மேதைகள் ப்ளஸ் எது நடந்தாலும் முட்டு கொடுத்து அதை தவற சுட்டி காய்க்காத இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் மாதிரி எது நடந்தாலும் சூப்பர் சார் வேறு லெவல் சார் சொல்கிற இந்த ஆட்கள் எல்லோருமே உங்களுக்கு உதவாமல் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்த போகிறாங்க. ஏனென்றால் இவர்களுக்கு ஓட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, ஓட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் ஓட்டு, உங்களுக்கு தான் அரசியல். நீங்கள் அடுத்து வரணும்னா இந்த மக்கள்கிட்ட தான் போகணும். அப்போ இந்த குறுக்க இருக்கிறவங்க மறுக்க இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த உச்சநீதிமன்ற வழக்கே பாருங்கள், இவர்கள் எந்த மாதிரி வாதத்தை கொண்டு போகிறாங்க. அந்த பொண்டாட்டி கூட இவன் வாழல 8 வருஷமா, இவனுக்கு வழக்கு போட தகுதி இல்லை. யார் சொன்னா? ஒருத்தன் வழக்கு போட தகுதிக்கு இதுக்கு தகுதி கிடையாது. அவன் பயாலஜிக்கல் ஃபாதராக இருந்தால் போதும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையான்றதுக்கு ஒரு விளக்க வேற கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த இவர் இவர் இழுக்கிறாரு, அவர் இழுத்தாருன்னு அவன் பார்த்தான் எது தராசுன்னு பார்த்துட்டு நேற்று என்ன மிரட்டுறாங்க, திமுக கட்டத்தை எங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி. அப்போ நீங்கள் போட்டு கூட்டு போய் உட்கார வச்சு கோர்ட்டு மனுவை தாக்கல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி தாக்கல் பண்ணுவீங்க? 2 நாளில் நம்ம வானிலை மாதிரி மாறுது மக்கள் மனம். அப்போ இது எல்லாமே மறைச்சிக்கிட்டு யாரை ஏமாத்துறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க, கூட சேர்த்து உங்களை நம்புகிற முதல்வரையும் ஏமாற்றுகிறீர்கள். இது போக்குவரத்து ஊழல் வழக்கில் ஏற்கனவே நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி மாட்டிகிட்டு இருக்காரு. இதுலேயும் பிறல் சாட்சியை மிரட்டுறன்னு சொல்லி கான்செப்டில் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பதவியே பிடிக்கணும். அதுதான் சொல்கிறேன். அதுலேயும் பாருங்கள் தப்பா. ஏன் செந்தில் பாலாஜி கம்முன்னு நீங்கள் ஒரு நாள் வழக்க முடிச்சுட்டு வாங்கன்னு விட்டால் என்ன கெட்டு போகுது? பேரை கெடுத்துக்கிட்டு எல்லாம் இது ஒரு கொங்கு மண்டலம் ஒரு மண்டலத்தையே மேற்பார்வையிட விட்டுருக்கீங்க. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? இது திமுக தலைவர்கள் உருவாகணும். வீரபாண்டி ஆறுமுகம் பையன் இருக்காப்புல, அவர் மொத்தம் பிடிக்கலன்னு உரம் கட்டிங்க. சக்கரபாணி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இது பண்ணி ஏன் மகேந்திரனே நீங்கள் ரெடி பண்ணீங்கனால உங்களுக்கு நல்ல கேடர் தானே. இல்லை ரொம்ப நாள் அங்கே இருக்கக்கூடிய பைந்தமிழ் பாரி பொங்கலூர் பழனிசாமி பைந்தமிழ் பாரி அவர் சுத்தமாக ஓரம் கட்டிட்டீங்க. ஆனால் இளைஞரடியில் இருந்தவர் டிராவல் பண்ணவர், இவர் கூட இன்னும் விசுவாசமாக இருக்காரு அவர். அந்த ஃபேமிலியே இன்னைக்கு ஓரம் கட்டிட்டாங்க. ஏதோ இளைஞர் அணி அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்கு நண்பர் தான். ஆனால் அவர் அவருக்குரிய அந்த இது இருக்கா? திமுகல நீங்கள் அப்போ கேஎன்ஆர் பையன், அவர் பையன் எல்லாம் இருக்காங்க. பைந்தமிழ் பாரி எங்கே இருக்காரு? எங்கே இருக்காங்க? இதுதான் பிரச்சனை. பருதி இளம்பருதி பையனும் அப்படியே இருக்கிறாங்க, அவரும் ஒண்ணுமே இல்லை. அது சென்னைன்னு வச்சிங்களா, சென்னை எப்படி இருந்தாலும் கோட்டை. கொங்குல நீங்க பைந்தமிழ் பாரி அம்மா போன்ற ஆட்களை நீங்க பூஸ்ட் பண்ணாதானே உங்களுக்கு ஒரு தளபதிகள் கிடைப்பாங்க. கண்டிப்பா. ஆனா அங்க இல்லையே. வீரபாண்டி ஆறுமுகம் பையன், இவரு இந்த மகேந்திரா புதுசா கட்சிக்கு வந்தவர், இவங்களெல்லாம் பண்ணீங்கன்னா கொங்கு பெல்ட் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னது கிட்னி முறைகேடுன்னு சொல்லி சொன்னது. காவல்துறை கிட்னி திருட்டுன்னு சொல்லி இந்த திராவிட ஆனந்தையும் இன்னொருத்தரையும் கைது செய்திருக்காங்க. கிட்னி திருட்டு தானேங்க அது. அவர் வேணா பேர் மாற்றிக்கலாம், மருத்துவ பயனாளிகள்னா. நோயில் இருக்கிறான் என்ன போய் பயனாளின்ற. பயனாளின்னு என்னது? பயன் பெறுபவர். நான் நோயாளி, நோயால பாதிக்கப்பட்ட, எனக்கு மருந்தும் ஊசியும் கொடுக்குறது பயனா? அந்த மாதிரி இவர்கள் இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. ஐயா புதுசாக ஒரு பேர் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஐயா என்னது? இந்த மாதிரி டாக்டருக்கு வேறு ஏதாவது பேர் வைக்கலாம். ஐயா ஹாஸ்பிட்டலுக்கே வேறு பேர் வைக்கலாம். நல்லா இருக்குது. இப்படி தான். இல்லை இந்த கூட்டத்தை நான் 91லேருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு இதுனா, இந்த கூட்டத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பேர் வைக்கிற கூட்டத்தை? ஏன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்து கொண்டுருவார் கலைஞர். கலைஞர்கிட்டலாம் அது நடக்காதுங்க. கலைஞர்கிட்ட நீங்கள் தப்பான அரசியல் பண்ணாலும் கிட்ட போக முடியாது. அவர் பார்த்து உருவாக்குவார், அவர் பார்த்து எல்லாத்தையும் உருவாக்குவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஏங்க ஸ்ட்ராட்டஜி டீம்னு நான் கேட்குறேன். ஜெயலலிதா கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி டீம் இருந்ததா? கலைஞர் பேச்சை கேட்டிருந்தா 2016 நீங்கள் ஆட்சி பிடிச்சிடலாம். ஆமாம், முதலமைச்சர் கலைஞர் பேச்சை கேட்காம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேச்சை கேட்டதுனால தான் ஆட்சி இழந்தீங்க. கலைஞருக்கு தெரியும் அந்த மூமெண்ட் எப்படி, ஜெயலலிதா மூமெண்ட் எப்படி போகுது அப்படின்னு. ஏன் திருமாவளவனை பிடிச்சி வச்சுருந்தார் கலைஞர்? ஏன் வைகோவை போய் ஜெயிலில் போய் பார்த்தாரு? ஏன் எனக்கு நீ ஜெயிலில் விட்டு வெளியே வான்னு சொன்னார்? ஏன்னா எதிரி அவங்க ரூட்லேயே காலி பண்ணணும் தான். ஏன் மூப்பனார் வந்தவனும் கப்புன்னு பிடிச்சிக்கினாரு? அது கலைஞருடைய ஸ்டைலு, அந்த அரசியல். இன்னொன்று கலைஞர்கிட்ட நீ பத்திரிகைக்கு வரும்போது பாமக கூட கூட்டிட்டு கலைஞருக்கு ஒரு மாவட்ட எஸ்பி வரைக்கும் தெரியுங்க. யார் நல்லா வேலை செய்வாங்க, யார் ஏமாற்றுவான், எவன் ஓபி அடிப்பான், எவன் இந்த வேலைக்கு இதனை இவன் கண் விடல் இருக்குல்ல, இதனை இவன் செய்வான்ட்டு அந்த மாதிரி யார் இன்னும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர்கிட்ட அந்த குணம் இருந்தது. ஜெயலலிதா இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது. ஜெயலலிதா கிட்ட சண்டை போட்டு ஒரு அதிகாரி டெப்டேஷனில் போகிறாரு. அவர் திரும்பி வரும்பொழுது டிஜிபி சொல்கிறாங்க, நீங்கள் எந்த மாதிரி போனீங்கன்னு தெரியும், அவங்க தான் இப்போவும் இருக்காங்க. நீங்கள் ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்கும்போது சண்டை போட்டு போனவர், ஜெயலலிதா சிஎம் ஆனவொன்னே டெப்டேஷன் முடிச்சு வராரு. எப்படி சண்டை போட்டு போனீங்கன்னு தெரியும். அவர் நேரமே அவர் பணியை செஞ்சார்.
ஆனால் அரசியல்வாதிகள் விரும்ப மாட்டாங்கல்ல, நீங்கள் போய் எதுக்கும் சிஎம்ஐ பார்த்துருங்க அப்படின்னு. இவர் கொஞ்சம் யோசனையோட தான் போகிறார். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்னா, அவரை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு அறை கொடுத்து, ஒரு ஸ்டூல் டேபிள் கொடுத்து, இங்கே ஒர்க் பண்ணால் கூட பண்ணிட்டு போவார். அவர் அதை பற்றி கவலைப்படாத அதிகாரி. இப்போவும் அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் அவரு சரி எது வேணா எங்கே வேணால் டியூட்டி போட்டேன், எனக்கு என்ன இருக்குன்னு போய் பார்த்து இது பண்ணோன்னே, வாங்க உட்காருங்க, எப்போ முடிச்சுட்டு வந்தீங்க, பரவாயில்ல, டக்குன்னு ஃபோன் பண்ணி, அவருக்கு என்ன திறமைனா இன்டெலிஜென்ஸில் பெரிய ஆள் அவர். இன்டெலிஜென்ஸு ஐஜிக்கு ஃபோன் பண்ணி, வந்திருக்காரு, டெப்டேஷன் முடிச்சு வந்திருக்காரு, போட்டுக்கலாமா, டிஐஜியை போடுங்க இன்டெலிஜென்ஸில். அவரு என்ன கோபமாக தருவார், இல்லை மேடம் அது வந்து அவர், சரி ரைட்டு விடுங்க, இன்டர்னல் செக்யூரிட்டியில் போடுங்க அப்படின்னு உடனே. சேம் இதே மைண்ட் செட்டு கலைஞருக்கு ஒரு அதிகாரி டெப்டேஷன் முடிச்சு வராரு. அவர் கூட இருந்த பேட்ச்மேட்டு ப்ளஸ் அவருக்கு மேல் அதிகாரி, அவர் இன்டெலிஜென்ஸே அதிகாரியே. இவர் போய் டிஜிபியை பார்க்கும்பொழுது, டிஜிபியை விட அந்த காலத்தில் அந்த இன்டெலிஜென்ஸ் அதிகாரி பவராக இருந்தார். அதனால் டிஜிபி என்ன சொன்னாங்க, இதுக்கும் அவரை போய் பார்த்துருக்கேன். 2 பேரும் ஒரே பேட்ச்மேட் தான், ஆனால் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி. இன்னும் இந்த மாதிரி பார்க்க சொன்னாங்க. எந்த மாவட்டம்? ராமநாதபுரம். அங்கெல்லாம் நான் வேறு ஆள் போட்டேன், நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இந்த மாவட்டத்துக்கு போங்க அப்படின்ட்டு கலைஞர்கிட்ட ஃபைல் வருது. ஃபைலை பார்த்தோன்னா டெப்டேஷன் வந்துட்டாப்லையா, இந்த பையன் ரொம்ப திறமையான பையனாச்சே, ராமநாதபுரத்தில் போடுங்க. எங்கே வேணான்னு இவரை ஓரங்கட்டு, அங்கே போனால் அவர் பேர் வாங்கிடுவார், அதனால் ஓரங்கட்டினாங்களோ அங்கே போடு, எனக்கு தெரியும் அவரை பற்றி. இதுதான் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வித்தியாசம். அவரை கைது செய்தவருக்கே அவர் பதவி கொடுத்து வரலாம். ஆமாம், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக. இறுதியாக ஒரு கேள்வினே, நேற்று வந்து நம்ம கோல்ட் ட்ரிப்போட ஓனர் கைது செய்யப்பட்டிருந்தார், அந்த மருந்து விஷயமாக கைது செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்ந்து நம்மளுடைய மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகளோட வீட்டில் நேற்று வந்து இணை இயக்குநர் வீட்டில் இடி ரைடு நடந்திருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இடி ரைடு நம்ம தமிழ்நாட்டுக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், இடி ரைடு. இந்த ரைடு எதை நோக்கி போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ரைடு வந்து யாரை டச் பண்ண வாய்ப்பு இருக்கு? அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அப்போவே நடவடிக்கை எடுத்துட்டோமே, நாங்கள் அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம், ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டோமே. அப்புறம் அவரை வந்து நோட்டீஸ் கொடுத்து சம்மன் கூட்டார், தலைமறைவாயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க வந்தப்போ நாங்கள் தான் பிடிச்சி கொடுத்தோம் கூட இருந்து அப்படிலாம் சொன்னார். சரிங்க, இந்த மாதிரி ஆலை இயங்குது, என்ன பண்ணீங்க? சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுது, 3 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. இல்லை உங்களுடையது எங்களுது, நாங்கள் 2 பேர் கண்காணிக்காத 2 பேரை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்டரில் சாதாரணமாக அப்படி எளிமைப்படுத்தி சொன்னார். ஆனால் இந்த இதில் ஏகப்பட்ட பணம் புழங்குது, இந்த பணம் மணி லாண்ட்ரி ஆகிருக்கு, இதன் மூலியமாக கோடிக்கணக்கில் பணம் யார் கைக்கு போயிருக்குது, இதை இது பண்ணோன்ட்டு இது அதோடைய மூல வழக்கு கோல்ட் மாட்டிச்சு வச்சுட்டு நேராக இடி உள்ளே வந்துட்டாங்க. இவர் சொன்ன இவங்கள விட அவருக்கு கீழே இருக்கிற 2 பிரதான அதிகாரி கிட்டத்தட்ட ஐஏஎஸ் இறைஞ்சிருப்பாங்க. ஆமாம், 2 பேர் வீட்லேயும் ரைடு. இப்போ இங்கே ஆவணம் எடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். இது இந்த மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாக்டருக்கு 10% கொடுத்துருக்காங்கன்னா அங்கே இது பண்ணியிருக்காங்க. பொதுவாக டாக்டர்கள் இது மாதிரிலாம் கொடுப்பாங்க, ஃப்ளாட்டு கொடுப்பாங்க, வெளிநாட்டு பயணம் அது இதுன்னு. அப்போது அது வந்து நீங்கள் இன்னும் அந்த பெரிய இந்த சென்டராக இருக்குது வச்சுக்கிங்க, நம்ம பெரிய மருத்துவமனை இது மாதிரிலாம், அங்கெல்லாம் அது கவனிப்பே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இன்னொன்று இந்த மாதிரி எனக்கு என்ன நடக்கிற விஷயங்களில் இந்த 2 உயர் அதிகாரிகிட்ட வந்திருக்கு ஈடினா, அடுத்து அந்த உயர் அதிகாரியோட இருக்குமா அது? அதனால் இன்னும் ஈடியின் கரங்கள் நீளும். அது எங்கே வரைக்கும் போகும் தெரியாது. இங்கே தென்னாம்பேட்டை வரைக்கும் வந்தால் கூட எனக்கு தெரியாது. தென்னாம்பேட்டைனா டிஎம்எஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக. மிக்க நன்றி. நம்ம நேரத்தை